ஸோ அதனால தான் மார்னிங் இன்னும் 7:30க்குள்ள போட்டோம்னாலாம் இன்னும் பெஸ்டா 12 o'clockக்குள்ள முடிச்சிடலாம். பட் அங்க கிராஸ் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்றதுனால தான் நான் கொஞ்சம் இது பண்றேன். சரிங்களா? சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா ஒரு 11 o'clock ஒரு 10, 11, 12 முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். சரி 7:30 வேண்டாமா? ஓகே. ஸோ 12 முடிச்சிட்டோம்னா ரிமைனிங் ஒரு ஹாஃப் டே நீ நல்லா படிக்கலாம். ஈவினிங் வரலாம். சரிங்களா? அதே மாதிரி மார்னிங் கொஞ்ச நேரம் படிக்கலாம். சரிங்களா? கொஸ்டின்ஸ்லாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் முடிச்சிடுறேன். ரொம்ப மதிய நேரம் அப்படிலாம் போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், மத்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா போகாது. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரலும் இப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? மேக்ஸிமம் 1:30, 2 o'clockல கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா டைம் படிக்கிறதுக்கு வேணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ரைட். ஓகே ப்ரோ. தேங்க் யூ. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. இன்னும் ஒரு நிமிஷம் இருப்பா. சேட் பார்த்துக்கேன். சேட் இதாக மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட். ஸோ கேப் ஒரு 1 hour தான் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நானுமே அதனால தான் கொஞ்சம் டைம் ஒரு 10 minutes எல்லாருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும்ல. ஏன்னா இப்போதான் ஒரு 1 hour கூட ஆகல. அதுக்காக தான் ஒரு 10 minutes டிலேவா ஸ்டார்ட் பண்ணேன். சரி ரைட்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி சிக்னல், பவர் சிக்னல் பார்த்தோம்ல. ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எனர்ஜி சிக்னல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். ஜஸ்ட் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் ஏடி இன்டு யூ ஆஃப் டி. சரிங்களா? எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் ஏடி இன்டு யூ ஆஃப் டி. சரிங்களா? இது என்ன சிக்னல்? எனர்ஜி சிக்னலா பவர் சிக்னலா? ப்ரீவியஸ் என்ன பார்த்தோம்? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லயே பண்ணுங்க. எல்லாமே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லயே பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வெரி குட். நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல். அப்ப அது எனர்ஜி சிக்னலும் இல்ல, பவர் சிக்னலும் இல்ல. கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, யூ ஆஃப் டிக்கு கிராஃப் டிரா பண்ணுங்க. ஸோ யூ ஆஃப் டி இது டி. கரெக்ட்டுங்களா? ஸோ யூ ஆஃப் டி ஓட வேல்யூ இது என்னது? யூ ஆஃப் டி அப்படிங்கிறது யூனிட் ஸ்டெப். ஸோ அப்ப டி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. u of t இதனுடைய வேல்யூ 1. சரிங்களா? t equal to 0 to infinity. ஸோ இதனுடைய வேல்யூ 1. நெக்ஸ்ட் e of at ன்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ e of at. e of at னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ லிமிட் பாத்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி, சென்டர்ல 0, இங்க வந்துட்டு பிளஸ் இன்ஃபினிட்டி. இது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா என்ன வரும்? இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி, இது 0, இது பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இ பவர் இந்த டேர்ம் இதை நான் போட்டேன். இந்த இது என்ன அப்படின்னா இ பவர் ஏடி. சரிங்களா? ஸோ இ பவர் ஏ இன்டு டி ஓட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இ பவர் ஏ இன்டு இன்ஃபினிட்டி என்ன வரும்? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னது? 0. சரிங்களா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி 0. நெக்ஸ்ட் இ பவர் 0 0ன்னு போட்டீங்கன்னா என்னோட வேல்யூ 1ன்னு இருக்கும். இங்க இன்ஃபினிட்டின்னு போட்டீங்கன்னா இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ உங்களுக்கே தெரியும். இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இந்த இடத்துல ஸோ இதுல இன்ஃபினிட்னா இப்படி இருக்கு. ஸோ இப்படி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? எக்ஸ்போனன்ஷியலி ரைசிங் ஃபங்க்ஷன். ரைட். இது ரெண்டு என்ன பண்ணிருக்காங்க? ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இப்ப இந்த சைடு இங்க என்ன இருக்கும்? 0 இருக்கும். இங்க இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. 0 இன்ட்டு எனிதிங் என்னது? 0 இந்த சைடு. நெக்ஸ்ட் இங்க 1 இருக்கு. 1 இன்ட்டு இந்த டேர்ம் என்னதான் வரும் உங்களுக்கு? 1ல ஸ்டார்ட். ஆக்சுவலா இது 1.
1ல ஸ்டார்ட் ஆகி அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் சரிங்களா. அப்ப t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்ததுனாவே அது என்ன அப்படின்னா அது என்னது, இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டில ரைஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது என்னது, நெய்தர் எனர்ஜி சிக்னல் நார் பவர் சிக்னல். ப்ரூஃப்லாம் இருக்கு சரிங்களா. அப்ப அது எனர்ஜி சிக்னலும் இல்லை, பவர் சிக்னலும் இல்லை சரிங்களா. நெய்தர் எனர்ஜி சிக்னல் நார் பவர் சிக்னல். அது எனர்ஜி சிக்னலும் இல்லை, பவர் சிக்னலும் இல்லை சரிங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் சம் சும்மா இதுலயே சொல்றேன். x of t equal to r of t. இது என்னப்பா, இது என்ன சிக்னல், எனர்ஜி சிக்னலா பவர் சிக்னலா? x of t equal to r of t. ரைட், இதுவும் என்னதான் உங்களுக்கு நெய்தர் எனர்ஜி சிக்னல் நாட் பவர் சிக்னல். நல்லா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும்ல. r of t வந்துட்டு என்னது, t. எப்ப t greater than or equal to 0. ஸோ r of t இது வந்துட்டு t, இது 0ல இருந்து இன்ஃபினிட்டிலும் போட்டீங்கன்னா அப்படியே லீனியரா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப டீங்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு செக் பண்ணீங்கன்னா இந்த r of t ஓட வேல்யூ என்னதான் இருக்கும், உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான் இருக்கும் கரெக்டா. கிராஜுவலா t ஈக்குவல் r of t, இந்த சிக்னல், இந்த ரேம்ப் சிக்னல் எதை பொறுத்து வேரி ஆகுது, டைமை பொறுத்து வேரி ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி இருக்கும். ஸோ அப்போ இதுவும் என்னதான் உங்களுக்கு நெய்தர் எனர்ஜி சிக்னல் நார் பவர் சிக்னல் சரிங்களா. அப்ப t ஈக்குவல் டு எதெல்லாம் இன்ஃபினிட்டின்னு வருதோ அது எனர்ஜி சிக்னல், எனர்ஜி சிக்னல் சரிங்களா. t ஈக்குவல் இன்ஃபினிட்டில எதெல்லாம் t ஈக்குவல் இன்ஃபினிட்டி வருதோ அது எனர்ஜி. சம்ஸ் எல்லாம் அதை பார்ப்போம், பின்னால பார்க்கலாம் ஓகேங்களா. சம்ஸ் கொஞ்சம் பின்னால பார்க்கலாம் ரைட். ஸோ இது ஜஸ்ட் பேரபோலிக் சிக்னல் என்னவா இருக்கும், பேரபோலிக் என்னவா இருக்கும், பேரபோலிக் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு என்னது, நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல், அது ரெண்டுமே இல்லை. ஸோ அதை சம்ஸ்ல பார்ப்போம், ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் இன்வேரியன்ட் சிக்னல். லீனியாரிட்டி பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் டைம் வேரியண்டா இல்ல டைம் இன்வேரியண்டா சரிங்களா. டைம் வேரியண்டா இல்ல என்னது டைம் இன்வேரியண்டா அப்படின்னு பார்க்கறது ஓகேங்களா. இன்வேரியண்டா ஓகேங்களா ரைட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம் டைரக்டா நான் கொடுத்துட்றேன், சம்மே கொடுத்துட்றேன். இதுல என்ன டைம் வேரி என்ன நம்பினீங்கன்னா சிக்னல் வந்துட்டு டைம் பொறுத்து வேரி ஆகும் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் நான் இங்க கொடுக்குறேன் சரிங்களா. ஒரு சிஸ்டம் இருக்கு, இன்புட் நான் கொடுக்குறேன். அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா டைம் நீங்க எவ்வளவுதான் டைம் கொடுத்தாலும் இங்க என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அது அப்படியே வந்தது அப்படின்னா அது டைம் இன்வேரியன்ட். எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குப்பா. சம்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் நம்ம சரிங்களா. சம்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா பார்க்கணும் ரைட். டைம் வேரியன்ட் ஆர் டைம் இன்வேரியன்ட் சிக்னல் அப்படின்னா ஓகேங்களா. ஒரு சிஸ்டத்துக்கு நீங்க இன்புட் சிக்னல் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அவுட்புட்லயும் அதே சிக்னல் டைம் வந்துட்டு இப்போ ஒரு 10 hours கொடுத்தாலும் அதே டைமுக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் அதே சிக்னல் நீங்க ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது டைம் இன்வேரியன்ட், சிக்னல் வேரி ஆகல. டைம் வேரியன்ட் அப்படின்னா சிஸ்டத்தோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து வேரி ஆகுது. நீ கொடுக்குற இன்புட் இங்க அவுட்புட் தான் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. இதனுடைய சிக்னல் வந்துட்டு வேரி ஆகுது டைமை பொறுத்து அப்படின்னா அது டைம் வேரியன்ட் சிக்னல். ஸோ ஜஸ்ட் இது. ஸோ y of n ஈக்குவல் டு ஒரு சம் கொடுக்குறேன், x of n பிளஸ் x of n minus 3. ஸோ இது மாதிரி ஒரு சம் இருக்கு. இது என்ன சிக்னல், செக் டைம் வேரியண்டா இல்ல டைம் இன்வேரியன்ட்னு சொல்றாங்க. செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் ஃபாஸ்டா. டைம் வேரியண்டா டைம் இன்வேரியண்டா, டைம் இன்வேரியண்டா ஒன்றும் இல்லை. எப்படி நீங்க செக் பண்ணீங்கன்னா சம் டிலேவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க கரெக்டா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பேன், என்கேன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா எங்கெல்லாம் வந்துட்டு இன்புட் வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்குதோ அது கூட என்னன்னு இருக்குல்ல, அந்த என் கூட கே மைனஸ் கேன்னு ஆட் பண்ணுங்க, டிலே பண்ணுவீங்க. அப்ப எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே பிளஸ் எங்க இன்புட் இருக்கோ அங்க மட்டும்தான் சரிங்களா. செகண்ட் கண்டிஷன் எங்கெல்லாம் என் இருக்குதோ அங்கெல்லாம். ஸோ அப்ப எக்ஸ் என் மைனஸ் 3 மைனஸ் கே, இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்ன பண்ணுவீங்கன்னா அதே மாதிரிதான். இப்ப வந்துட்டு இன்புட்டை நீங்க பார்க்க மாட்டீங்க, எந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் என்னன்னு இருக்குதோ டைம்னு இருக்குதோ அங்க எல்லாமே என்ன பண்ணிடுவீங்க, இது டிஸ்கிரீட் டைம், என்னங்குது டைம் தான். எங்கெல்லாம் என் இருக்குதோ அங்க எல்லாமே என்ன பண்ணிடலாம், அங்க என்ன பண்ணுவீங்க என் மைனஸ் கே அப்படின்னு அப்ளை பண்ணுவீங்க. டி டி மைனஸ் கே. அப்ப இங்க எங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. ஸோ என் மைனஸ் கே பிளஸ் என் இங்க இருக்கு. ஸோ அப்ப என் மைனஸ் கே மைனஸ் 3. இது செகண்ட் ஈக்குவேஷன் கரெக்டா. இங்க பாருங்க n மைனஸ் 3 மைனஸ் கேனாலும் சரி இல்ல n மைனஸ் கே மைனஸ் 3நாலும் சரி ரெண்டு சேம் தான், இதுவும் சேம் தான். அப்போ 1 ஈக்குவல் டு 2. அப்ப இது என்ன, இது டைம் ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இன்புட் கொடுக்கறது அவுட்புட் கொடுக்கறது ஈக்குவலா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது டைம் பொறுத்து ஏதாவது வேரியா இருக்கா, இல்ல. அப்ப டைம் இன்வேரியன், டைம் இன்வேரியன் சரிங்களா. அந்த சிஸ்டம் வந்துட்டு டைம் இன்வேரியன்
சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? இது புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் செகண்ட் சம். இதுல இன்னும் ஒரு சம் கொடுக்குறேன். ஸோ அப்படியே சம்மும் பார்த்துட்டே வந்துடுறேன். எது பார்க்கலையே அதை மட்டும் அப்புறம் பார்த்துருவோம். ஸோ எக்ஸ் ஆஃப் 3t, சரிங்களா? எக்ஸ் ஆஃப் 3t இது என்னது? செக் டைம் வேரியண்டா இல்ல டைம் இன்வேரியண்டா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க சால்வ் எல்லாம் பண்ணி பார்க்க கூடாது, பார்த்துமே சொல்லிடலாம். சொல்லுங்க பார்க்கலாம். டைம் வேரியன்ட், சரிங்களா? என்ன செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ y ஆஃப் t, k இதெல்லாம் நீங்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு புரியுதுன்னா எழுதிட்டு இருக்கேன். எக்ஸ் ஆஃப் 3, சரிங்களா? எங்க t இங்க 3t இருக்கா? t பக்கத்துல என்ன போடுவீங்க? ஒரு மைனஸ் k, ஒரு டிலே. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது செகண்ட் y ஆஃப் t மைனஸ் k ஈக்குவல் டு எங்கெல்லாம் t இருக்குதோ அங்க என்ன பண்ணுவீங்க நீங்க? 3. இப்ப நல்லா கவனிங்க, இது 3t 3tன்னு ஃபுல்லா போட்டுட்டு அந்த இன்புட்ல இருக்குல்ல அந்த t, இது ஃபுல்லா t அப்படின்னு வச்சுங்க. மைனஸ் டிலேன்னு போடுவீங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்னது? எக்ஸ், சரிங்களா? 3 போடுவீங்க. இந்த டீக்கு பதிலா t மைனஸ் கேன்னு போடுவீங்க. இந்த டீக்கு பதிலா t மைனஸ் கே இப்படி வரும், சரிங்களா? அப்ப இது எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் இந்த 3 வந்துட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்களேன். அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 3tன்னு வரும். அதே மாதிரி பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 இன்டு கே 3kன்னு வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க. இங்க மைனஸ் கேன்னு இருக்கு, இங்க மைனஸ் 3kன்னு இருக்கு. அப்ப ரெண்டு என்ன இருக்கு? வேரியா இருக்கு. அப்ப இது என்னது? ஒன் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நாட் ஈக்குவல். அப்ப டைம் இன்வேரியன்ட், சரிங்களா? டைம் இன்வேரியன்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி சம் புரியுதுங்களா? இந்த சம் பாருங்க, y of t equal to n into x of t. சரி, n கொடுக்குறோம், அப்புறம் t கொடுக்குறோம். இருங்க ஒரு நிமிஷம். t into x of t plus 2. சொல்லுங்க போகலாம். இது டைம் வேரியண்டா டைம் இன்வேரியண்டா? டைம் வேரியிங் தான் இதுவும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன் டைரக்டா. டி எங்க இருக்குதோ அங்க போய் போடக்கூடாது. எங்க இன்புட் இருக்கோ அந்த இன்புட்ல தான் டிலே பண்ணும். அப்ப டி எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் கே பிளஸ் 2 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணீங்கன்னா, எங்கெல்லாம் டி இருக்குதோ அங்கெல்லாம் டி மைனஸ் கேன்னு போடணும். ஸோ அப்ப டி மைனஸ் கே எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் கே பிளஸ் 2 இது கரெக்ட். பட் டி பதில் இங்க டி மைனஸ் கேன்னு இருக்கு. ஸோ அப்ப இது என்னது? டைம் வேரியன்ட், சரிங்களா? டைம் வேரியன்ட். ஓ, இது வேரியண்டா? சரி சரி, ரெண்டு நாட் ஈக்குவல் தானே. ஸோ அப்போ டைம் வேரியன்ட், கரெக்டா? ஸோ டைம் வேரியன்ட் கிளியர். அது நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம், சரிங்களா? இது என்ன அப்படின்னா, ஸ்டாட்டிக்னா உங்களுக்கு தெரியும், மெமரி தேவைப்படாது. ஸோ மெமரி லெஸ், சரிங்களா? இது வந்துட்டு அவுட்புட். ஸ்டாட்டிக் சிஸ்டம்னாவே உங்களுக்கு என்ன வரும்? அவுட்புட் வரும். ஸோ அவுட்புட்னா ரெஸ்பான்ஸ். அவுட்புட் இஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் அது பிரசன்ட் இன்புட், சரிங்களா? ஒன்லி பிரசன்ட் இன்புட். நீங்க பிரசன்டா என்ன கொடுக்குறீங்களோ அந்த இன்புட் மட்டும்தான் பேஸ் பண்ணி வரும். அப்ப இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட் எல்லாமே சொல்லலாம். தெர் இஸ் நோ ஃபீட்பேக், தெர் இஸ் நோ மெமரி, சரிங்களா? என்ன இன்புட்ஸ் கொடுக்குறீங்களா கேட்ஸுக்கு, அவுட்புட் உடனே ரெஸ்பான்ஸ் வரும். இது வந்துட்டு ஸ்டாட்டிக். டைனமிக் என்ன சொல்லலாம்? இட் இஸ் ஏ மெமரி சிஸ்டம், சரிங்களா? இட் இஸ் ஏ மெமரி சிஸ்டம். டைனமிக்னு இருக்கு, சரிங்களா? டைனமிக்னா சேஞ்சஸ். ஸோ அப்போ கண்டிப்பா சேஞ்சஸ்னா மெமரின்னு ஒன்று வரும், ஃபீட்பேக் இருக்கும். ஸோ அவுட்புட் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் பாஸ்ட், சரிங்களா? ஃபியூச்சரு, சரிங்களா? ப்ரெசென்ட் இருக்கலாம், ப்ரெசென்ட் கூட வரலாம். ஆனா ப்ரெசென்ட் வந்தாலும் கூட அது கூட பாஸ்டோ இல்லை ஃபியூச்சரோ வந்தது அப்படின்னா அது என்னது? டைனமிக் சிஸ்டம், சரிங்களா? அது என்னது? டைனமிக் சிஸ்டம். எரேஸ் ஆயிடுச்சு. சரி ரைட், அதை நோட் பண்ணிக்க. சம்மு மட்டும் நம்ம பார்த்துருவோம் டைரக்டா, சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு சம் கொடுக்குறேன், ஸ்டாட்டிக் டைனமிக். ஸோ y ஆஃப் n ஈக்குவல் டு 3 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி, சரிங்களா? 3 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி. இது வந்துட்டு ஸ்டாட்டிக்கா டைனமிக்கான்னு சொல்றாங்க. வெதர் செக், சரிங்களா? ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக், சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா?
ஸ்டாட்டிக் சரிங்களா ஸ்டாட்டிக். ஏன்னா இங்க பாருங்க என்னங்கிறது டைம் இன்ட்ரோல், நல்லா கவனிங்க டைம் இன்ட்ரோல். இங்க 1ன்னு கொடுத்து ஸோ இங்க டீன்னு ஒரு கொஸ்டினே தப்பு நீங்க சொல்லியே. இங்க டிஸ்கிரீட் டைம் கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் டைம் கொடுத்துருக்காங்க. இதுவும் டி தான். டீனா டி என்ன இருக்கும் சரிங்களா. டி ஈக்குவல் டு 1, டி ஈக்குவல் டு 1 கொடுங்க. ஸோ 1 சரிங்களா 3x² ஆஃப் 1. அப்ப டி ஈக்குவல் டு இங்க இன்புட் 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட்லயும் அதே ரெஸ்பான்ஸ் 1 1 நம்பர்ஸ் தான் நீங்க பார்க்கணும் இங்க சரிங்களா. 0 -1 கொடுத்தீங்கன்னாலும் அதே தான் வரும் 3x² -1 -1னா -1 சரிங்களா. ஸோ அப்ப இது என்னது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அந்த டைம் டியூரேஷன் டைம் மட்டும் செக் பண்ணி பாருங்க. அப்படி ஈக்குவலா இருந்தா ஸ்டாட்டிக் சரிங்களா. ஈக்குவலா இல்லை அப்படின்னா அது வந்துட்டு டைனமிக் சரிங்களா. டைனமிக் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் பாருங்க. y of n equal to xn plus 4 plus x of n. இதை செக் பண்ணி பாருங்கப்பா. இது ஸ்டாட்டிக்கா இல்ல டைனமிக்கான்னு சொல்லுங்க. பார்த்ததுமே சொல்லிடலாம் நம்ம. இப்போ n-க்கு இங்க 1 கொடுங்க, இல்ல 2 கொடுங்க, 0 கொடுங்க, -2 கொடுங்க, எதனாலும் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ 1 கொடுத்தோம் அப்படின்னா x of 1 plus 4 plus x of 1. அப்ப இது என்ன வரும் x of 5 plus x of 1. இது வந்துட்டு y of 1. இங்க 1 கொடுத்துருக்கீங்க, பிரசன்ட் இன்புட் வந்துட்டு 1. இங்க இதுவும் பிரசன்ட் தான் வந்திருக்கு 1. ஆனா இங்க என்ன வந்துருச்சு ஃபியூச்சர். ஏன்னா 1ங்கிறதுனால கவனிங்க 1ங்கிறது இங்க இருக்கு சரிங்களா. 5ங்கிறது இங்க இருக்கு, இது ஃபியூச்சர் சரிங்களா. நீங்க கொடுக்குற இன்புட் தான் பிரசன்டா வச்சுக்கணும், இது ஃபியூச்சர். இதோட கம்மியா 0 வந்ததுன்னா அது பேர் பாஸ்ட் சரிங்களா. ஸோ அப்ப இங்க என்ன வந்திருக்கு 1 கொடுக்கும் போது இங்க 5 வந்திருக்கு, இங்க 1 வந்திருக்கு. அப்ப இது என்னது டைனமிக் சிஸ்டம். இந்த சம் என்னது டைனமிக் சிஸ்டம். சிம்பிளா இருக்கும் சரிங்களா. ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்க தேவை. இது புரியுதா. நெக்ஸ்ட் போலாம். ஒவ்வொரு சம் போட்டா போதும். ஒரு மாடலுக்கு நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y of n equal to 1 divided by x of n minus 1 plus 2x of x plus 2 ஏதோ ஒன்று எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது என்ன சிஸ்டம் பார்த்ததுமே சொல்லலாம். இங்க 0ன்னு கொடுத்து பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு. ஸோ 1 divided by x of 0 minus 1 plus 2 0 minus 2. அப்ப இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க 0 கொடுக்குறேன். 0 வந்துட்டு பிரசன்ட், நீ கொடுக்கறதுதான் பிரசன்ட்னு எடுத்துக்கணும் சரிங்களா. ஆனா இங்க என்ன வருது 0 ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன்னா 0ல இருந்து இந்த சைடு போகுது -1. அப்ப இது வந்துட்டு பாஸ்ட் சரிங்களா. இது என்னது -2, இதுவும் பாஸ்ட். அப்ப பாஸ்ட் வந்துருச்சு. அப்ப என்ன வரும் உங்களுக்கு டைனமிக் சிஸ்டம். எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது கொஸ்டின், என்னைக்கு சப்ஸ்டியூட் பண்றீங்க அவ்வளவுதான் சரிங்களா. இது டைனமிக் சிஸ்டம். கிளியரா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் causal and non-causal system. Causal and non-causal system. Causal system சரிங்களா. காசல் சிஸ்டம் அப்படின்னா இது ஆக்சுவலா ஒன்னொன்னுக்கு அப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. பட் இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சம்ஸ் சரிங்களா. காசல் சிஸ்டம். காசல் சிஸ்டம் என்னது, இட் ரெஸ்பான்ஸ். காசல் சிஸ்டம் வந்துட்டு அதனுடைய ரெஸ்பாண்ட் அவுட்புட் எப்படி, இந்த சிஸ்டத்தோட அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இட் என்னது ப்ரெசன்ட் பாஸ்ட். எஸ் வெரி குட். ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் சரிங்களா. அதே மாதிரி நான் காசல் சிஸ்டம். நான் காசல் சிஸ்டம் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ரெஸ்பான்ஸ் ஃபியூச்சர் ஆல்சோ சரிங்களா. ஃபியூச்சர்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா சரிங்களா, ப்ரெசன்ட் கூட இருக்கலாம், பாஸ்ட் கூட இருக்கலாம் சரிங்களா. ஆனா ஒரு ஃபியூச்சர்னு ஒண்ணு வந்தது அப்படின்னா அது என்னது நான் காசல் சிஸ்டம். ப்ரெசன்ட் இருக்கலாம், பாஸ்ட் இருக்கலாம், ஃபியூச்சர் ஒண்ணு இருந்தது அப்படின்னா அது நான் காசல் சிஸ்டம். இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் காசல் வருமா, அது ப்ரெசன்ட் பாஸ்ட். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசன்ட்ல வந்து ப்ரெசன்ட் உள்ள இருக்கிறத எடுத்துக்கலாம். நான் காசல்னா அதுக்கு அடுத்தது ஃபியூச்சர் சரிங்களா. இதுக்கு ஒரு சம் கொடுக்குறோம் பாருங்க. ஸோ y of n equal to x of n plus 1 divided by x of n minus 1 plus 1 divided by x of n plus 3 times x of n. சொல்லுங்க பாருங்க, இது என்ன சிஸ்டம். காசல் சரிங்களா. அதே மாதிரி தான் ஸ்டாட்டிக் டைனமிக் பண்ணீங்களா, அதே தான். n equal to 0 கொடுத்து பாருங்க. ஸோ y of 0 இங்க என்ன இருக்கும் x of 0 plus 1 divided by x of 0 minus 1 plus 1 divided by x of 0 plus 3 into x of 0 சரிங்களா. அப்ப என்ன வரும், இங்க -1 இருக்கு,
நல்லா கவனிங்களா, இது ப்ரெசன்ட் இன்புட் நீங்க கொடுக்குறது 0. இந்த ஆக்சுவலா அவுட்புட் தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்றேன். ப்ரெசன்ட் கொடுக்குறீங்க. இங்கேயும் 0 தான் வந்திருக்கு. ஆனா இங்கேயும் 0 தான் வந்திருக்கு. இங்கேயும் 0 தான் வந்திருக்கு. ஆனா இங்க என்ன வந்திருக்கு? -1. இந்த வேல்யூஸ் மட்டும் பாருங்க. ப்ரெசன்ட் 0, -1னா இந்த சைடு பாஸ்ட். அப்ப என்ன வந்திருக்குன்னா ஃபியூச்சர் ஏதாவது வந்திருக்கா? இல்ல. அப்ப ப்ரெசன்ட் இருக்கு, பாஸ்ட் இருக்கு. ப்ரெசன்ட் பாஸ்ட் வந்து என்னது? காசல் சிஸ்டம். அப்ப இந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா காசல். சரிங்களா? காசல் சிஸ்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு சம். So second, so y of t equal to x of t plus 1 divided by 3 into x of 3 x of -2 plus 3 into x of x plus 7 by 9. சொல்லுங்க bro. இது என்ன சிஸ்டம்? நீங்க சால்வ் பண்ணி பார்க்கவே தேவையில்ல. இது என்னது? 2-3 இன்புட் செக் பண்ணி பாருங்க. ஒரு இன்புட் செக் பண்ண அவசியம் இல்ல. 2-3 இன்புட் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்னதான் வரும்? மேக்ஸிமம் அதே தான் வரும். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? ஒரு இன்புட் செக் பண்ண அவசியம் இல்ல. 2 இன்புட் கூட போடலாம், தப்பு இல்ல. சரிங்களா? ரைட். இங்க செக் பண்ணி பார்த்ததுமே சொல்லிடலாம். இது 0 கொடுக்குறேன். 0 இங்க -2ன்னு இருக்கும். இங்க 7/9 இருக்கு. அப்ப ஃபியூச்சர் 0ங்கிறது பிரசன்ட் இங்க கொடுக்குறேன். -2 இது பாசிட்டிவ் வருது. 7/9 இந்த பிளஸ்ல இருக்கு. அப்ப பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ஃபியூச்சர்னு ஒன்று வந்துனாவே என்னது? நான் காசல் சிஸ்டம். நான் காசல் சிஸ்டம். ஓகேங்களா? ரைட். நீங்க வேற இன்புட் கொடுக்கணும்னு ஆசைப்படனா பண்ணுங்க. இங்க t = -1 கொடுங்க. அப்ப இங்க என்ன போறோம்? இதுல சும்மா அப்படியே இது மட்டும் அதுல வேல்யூ மட்டும் -1. இங்க என்ன வரும் உங்களுக்கு? 1/3. இங்க என்ன போறீங்க? -3ன்னு வரும். கரெக்டா? +3x சாரி. இங்க என்ன வரும்? -1 + 7/9. கரெக்ட்டுங்களா? ரெடி. இப்ப செக் பண்ணி பாருங்க. பிரசன்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இங்க இப்படி ஓட்டுங்க. வேணா டவுட் இருந்தா -1 இது பிரசன்ட். இங்க என்ன இருக்கு? -1 இதுவும் பிரசன்ட் தான். இது -3 -1 -2 இந்த சைடு போகுது. அப்ப இது -3ங்கிறது பாஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி இப்ப நீங்க கிராஸ் பண்ணா -9 + 7 -2/9. கரெக்ட் தானே? அப்படிதானே வருது? டீக்கு தான் வேல்யூ கொடுக்கணும். ஓ, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கனா? ஓகே ஓகே ஓகே. கரெக்ட் தான். இங்க வேல்யூ இதுக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண தேவையில்ல. சரிங்களா? ஓகே ஓகே. டீக்கு தான் நான் வேல்யூ எக்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. கொஸ்டின் மாத்தி கரெக்ட் தான். எக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். டீக்கு தான் வேல்யூ கொடுக்கணும். கரெக்ட் தான்ப்பா. நான் ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டு இதெல்லாம் எக்ஸ், இதெல்லாம் டி வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க நீங்க. ஓகேவா? ஆக்சுவலா இப்படி வராது. சும்மா நான் ரேண்டமா கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்தேன். சரி, இப்ப இதுக்கு சொல்லலாம் டி வரணும்பா கண்டிப்பா. ஏன்னா டி தானே நீங்க கொடுப்பீங்க இன்புட். டைம் தானே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. பிளஸ். சரிங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸ் டி + 3. சரிங்களா? டி வேல்யூ கொடுத்துருக்கேன். 1/x t -4. இப்ப சொல்லுங்க பாருங்க. இது என்னப்பா? டீக்கு தான் கொடுக்கணும் நம்ம. சரிங்களா? வேல்யூ டீக்கு தான் கொடுக்கணும். இப்ப சொல்லுங்க கரெக்டா இருக்கும் வேல்யூ. டீக்கு வந்துட்டு 0ன்னு கொடுத்து பாருங்க. பிரசன்ட் வந்துட்டு 0ன்னு கொடுக்குறோம். அப்ப இங்க என்ன வரும்? x of 0 plus x of 0 plus 3 plus 1/x of 0 minus 4. அப்ப என்ன வரும்? இங்க பாருங்க. இது பிரசன்டா? y of 0 அது பிரசன்டா? இதுவும் 0 வேணா ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. 0 இது பிரசன்ட். இது +3ங்கிறது ஃபியூச்சர். -4ங்கிறது இந்த சைடு பாஸ்ட். சரிங்களா? வேற நம்பர் கூட கொடுத்து பாருங்க. t = -2 கூட கொடுத்து பாருங்க. அப்ப -2ன்னு வருமா? இங்க x of -2 plus -2 + 3னா இங்க 1ன்னு வந்துருமா? plus 1/-6. அப்ப இது பாருங்க. -2ங்கிறது பிரசன்ட் எடுத்துக்கணும். -2ங்கிறது பிரசன்ட். அப்ப இது பிரசன்ட்டா? 1ங்கிறது எங்க இருக்கும்? இந்த சைடு வந்திருக்கும். ஃபியூச்சர் அது.
எரேஸ்டு சம்முக்கு அதுக்கு கண்டுபிடிக்க முடியாது நம்ம. நான் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன்ல, சரிங்களா? எப்படி கொடுத்துன்னு தெரியும், அதான் தப்பா கொடுத்துட்டேன். ஃபியூச்சர், ஸோ எக்ஸ் ஆஃப் -6ங்கிறது -2 இங்க இருக்கு. இந்த சைடு வந்து என்னப்பா உங்களுக்கு -6, சரிங்களா? அப்ப இது என்ன வரும் உங்களுக்கு அப்படின்னா ஃபியூச்சர்னு ஒன்று வந்துருச்சு. ஸோ அப்ப இது என்னது கண்டிப்பா நான் காசல், சரிங்களா? நான் காசல் சிஸ்டம், ரைட். அடுத்து காசல் நான் காசல் எப்படியெல்லாம் இருந்துட்டு போகுது. ஸ்டாட்டிக் டைனமிக் பாத்தீங்கன்னா அதே சேம் கான்செப்ட், அதே மாதிரிதான். இந்த ஸ்டேட்மெண்ட் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கா பாருங்க. ஸோ ஆல் ஸ்டாட்டிக் சிஸ்டம் இது என்னவா இருக்கலாம்? ஆல் ஸ்டாட்டிக் சிஸ்டம் வந்துட்டு காசலா இருக்கலாமா இல்ல நாட் காசலா இருக்கலாமா? ஆல் ஸ்டாட்டிக் சிஸ்டம் இது வந்துட்டு காசலா நாட் காசலா? காசல், சரிங்களா? ஏன்னா காசல் பிரசன்ட் பிளஸ் பாஸ்ட், ஸ்டாட்டிக்னா பிரசன்ட். அப்ப பிரசன்ட்னு மட்டும்தான் இங்க இருக்கும். பிரசன்ட் இருந்ததுன்னா அது காசல்னு பிரசன்ட் மட்டும்தான் இருக்கும். பிரசன்ட் மட்டும் இருந்ததுன்னா அதை காசல்னு சொல்லலாமா சொல்ல முடியாதா? t equal to -3 எங்க -3 -3 போட்டாவா? -3 என்ன வருது? அப்போ y of -3 equal to x of -3 plus x of 0 plus 1 divided by என்ன வருது? x of 3 -1 -1 வருதா? ரைட். இப்போ ஓகே, இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு லைன் போடுங்க. இது கரெக்டா வருதுல்ல? ரைட். இப்போ -3 போடுங்க. -3ங்கிறது நீங்க ரெஃபரன்ஸா எடுத்துங்க. நீங்க கொடுக்குற இன்புட் ப்ரெசென்ட்னு வச்சுங்க. 0ங்கிறது எங்க வரும்? 0ங்கிறது -2 -1 0. அப்ப இந்த சைடு வரும் 0ங்கிறது. கரெக்டா? இது ஃபியூச்சர், சரிங்களா? அதே மாதிரி -1ங்கிறது எங்க இருக்கு? -3 இங்க இருக்கு, சரிங்களா? கரெக்ட் தானே? அப்ப -2 -1 இதுவும் ஃபியூச்சர்ல தான் வரும், சரிங்களா? என்னப்பா சொல்றீங்க? எங்க போட்டிருக்குன்னு தெரியல. இதுதானே -7 இது? ஓகே ஓகே ஓகே, -7. சரி, ஓகே ஓகே. அப்ப -7 எங்க இருக்கும்? இந்த சைடு இருக்கும் -7. இது பாஸ்ட், சரிங்களா? அப்ப பாஸ்ட் வருது, இது பாஸ்ட், இது வந்துட்டு ஃபியூச்சர், இது வந்துட்டு பிரசன்ட். -3ங்கிறது பிரசன்ட். அப்ப பிரசன்ட் ஃபியூச்சர்னு ஒன்று வந்துருது இல்ல? அப்ப ஃபியூச்சர்னு வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? நான் காசல். ஓகேங்களா? நீங்க கொடுக்குறீங்களோ அதை பிரசன்டா எடுத்துக்கணும் நீங்க, சரிங்களா? அதுக்கு அந்த சைடு போச்சுன்னா அது ஃபியூச்சர், இந்த சைடு வந்ததுன்னா பாஸ்ட், அப்படிதான் வச்சுக்கணும் நீங்க. ஓகே, ரைட். ஆல் ஸ்டாட்டிக் ப்ளஸ் ஒரு ஃபங்க்ஷன்ல ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது காசலா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க சென்டென்ஸ்ல. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா பிரசன்ட் மட்டும் தானே இருக்கு. பிரசன்ட் மட்டும் இருந்தா அது பேர் என்னது? காசல், சரிங்களா? பட் ஆல் காசல் சிஸ்டம், எல்லா காசல் சிஸ்டமுமே அது ஸ்டாட்டிக்கா இருக்குமான்னு கேக்குறாங்க. ஆல் காசல் சிஸ்டம் வந்துட்டு ஸ்டாட்டிக்கா என்னன்னு கேக்குறாங்க. என்ன வரும்? சீக்கிரம் ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆல் காசல் சிஸ்டம், காசல் என்ன இருக்கும்? பிரசன்ட் இருக்கும், பாஸ்ட் இருக்கும். இப்ப இது எல்லாமே வந்துட்டு ஸ்டாட்டிக்கா இருக்குமான்னு கேட்கலாம். மே ஆர் மே நாட் பி, இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம், சரிங்களா? மே ஆர் மே நாட் பி, சரிங்களா? கரெக்ட் தானே? காசல் சிஸ்டத்துல பிரசன்ட் மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல, ஸ்டாட்டிக். பாஸ்டும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது என்னது? மே நாட் பி காசல் சிஸ்டம், சரிங்களா? சோ இது மாதிரி நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி நான் காசல் சிஸ்டம் வந்துட்டு டைனமிக்கா இருக்குமா என்ன சொல்லலாம்? நான் காசல் சிஸ்டம், நான் காசல் என்ன மீனிங்? ஃபியூச்சர் இருக்கும். ஃபியூச்சர்னா டைனமிக்கா வருமா வராதா? ஃபியூச்சர்னு ஒன்று வருது. ஆல் நான் காசல் சிஸ்டம், ஆல் நான் காசல் சிஸ்டம் டைனமிக்கா இருக்குமா இருக்காதா? ஆமாப்பா. இப்ப காசல் சிஸ்டத்துல வெறும் பிரசன்ட் மட்டும் இருக்கு அப்படின்னா இட் மே பி என்னது உங்களுக்கு? சரி ஸ்டாட்டிக் இது. ஓகே, ஸ்டாட்டிக், சரிங்களா? இதுக்கு சொல்லுங்க. ஆல் நான் காசல்ஸ், நான் காசல் என்ன மீனிங்? கண்டிப்பா ஃபியூச்சர்னு ஒன்று வரும். ஃபியூச்சர்னு வந்துன்னா அது ஸ்டாட்டிக்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது என்ன சொல்லலாம்? டைனமிக்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லா நான் காசல் சிஸ்டமும் அது என்ன சொல்லலாம்? டைனமிக் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? இது மாதிரி சென்டென்ஸ் வச்சும் கேட்கலாம். ஓகே, இது புரியுதா? ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிராஃப் வச்சுலாம் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் சிஸ்டம், ஸ்டேபிள் unstable system. So first y of n equal to 10 x square of n, சரிங்களா?
y of n equal to 10 x square of n. இது ஸ்டேபிளா? செக் ஸ்டெபிலிட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். செக் ஸ்டெபிலிட்டி. பார்த்ததுமே சொல்லணும், டக்கு டக்குன்னு வரணும். செக் ஸ்டெபிலிட்டி. y of n equal to ஸ்டேபிள் தான், சரிங்களா? நான் என்ன சொல்றேன், x of nங்கிறது பெஸ்ட் டெஸ்ட் சிக்னல் என்ன சொல்லலாம், u of n. பெஸ்ட் டெஸ்ட் சிக்னல் கேட்டானா என்ன ஸ்டெப்? ஸ்டெப் சிக்னல், யூனிட் ஸ்டெப் சிக்னல், சரிங்களா? யூனிட் ஸ்டெப் சிக்னல், இதுதான் பெஸ்ட் டெஸ்ட் சிக்னல். பெஸ்ட் டெஸ்ட் சிக்னல், ஓகேங்களா? x of n equal to u of n, யூனிட் ஸ்டெப் சிக்னல், பெஸ்ட் டெஸ்ட் சிக்னல், சரிங்களா? அப்ப உங்களுக்கு x of n இருக்கு பாத்தீங்களா, இந்த x of nங்கிறது இன்புட் தான், சரிங்களா? இது ஒரு xங்கிறது சிக்னல், எதை பொறுத்து வேரி ஆகுது, டைமை பொறுத்து. அப்ப இந்த இன்புட் என்னன்னு எடுத்துக்கலாம், ஒரு சிஸ்டத்துக்கு கொடுக்குறது அப்படின்னா u of n அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ y of n equal to 10 x square of n இருக்குல்ல, xn x of n into x of n, இது எப்படி அதெல்லாம் x square இப்படி வந்துடும், கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் x of n பதிலா u of n போடுறோம், அப்ப என்ன வரும், u of n the whole square. இங்கேயும் போடலாம், இப்படியும் போடலாம். ஸோ இப்படி வரும், சரிங்களா? 10ங்கிறது ஆம்பிளிடியூடு. ஸோ அப்ப இது எப்படி இருக்கும், இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 into u of n into u of n அப்படின்னு எழுதலாம், கரெக்டுங்களா? வேணா கிராஃப்ல வேணா செக் பண்ணி பாத்துங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் u of n நான் இங்க ட்ராப் பண்றேன், சரிங்களா? u of n இது என்னது, என்னன்னாவே டிஸ்கிரீட் இப்படி இருக்கும் வேல்யூஸ், கரெக்டுங்களா? u of n னா எல்லாமே அதனுடைய ஆம்பிளிடியூடு 1 0 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரும். அடுத்தது மறுபடியும் ஒரு u of n, ஏன்னா 2 u of n மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு u of n, அப்ப இங்கேயும் 1 இப்படி இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ 0 1 2 3 4 5 இது மாதிரி. நெக்ஸ்ட் மறுபடியும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்னது, 0க்கு 1 இருக்கா, இங்கேயும் 0க்கு 1, 1 into 1 என்னதான் வரும், 1. அடுத்தது 1 டைம் t n equal to 1, இங்கேயும் n equal to 1, 1 into 1 என்ன வரும், 1. ஸோ இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும், கரெக்டுங்களா? இது மாதிரி n equal to infinity. இது பண்ணிட்டேன் இதை, சரிங்களா? u of n into u of n கூட என்ன இருக்கு, என்னுடைய வேல்யூ 1 இருக்குல்ல, அது கூட என்ன பண்ணிருக்காங்க 10ன்னு போட்டிருக்காங்க. அப்ப என்னுடைய ஆம்பிளிட்யூட் என்னது 10. அப்ப t equal n equal to 0 செகண்ட்ல n equal to 0 செகண்ட்ல 10ன்னு இருக்கும். அந்த வோல்டேஜ் இருக்கலாம், இல்ல கரண்ட், எது என்ன கொடுக்குறாங்களோ அது. ஸோ 10 ஆம்பிளிட்யூட் வேல்யூ. t equal to 5 செகண்ட் இருக்கும் 10. t equal to infinity, ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கணும், என்ன செக் பண்ண சொல்லிருக்கோம் நம்ம. t equal to infinityல என்ன ஃபைனட் வேல்யூ வந்துன்னா அது ஸ்டேபிள், ஃபைனட் வேல்யூ வந்ததுன்னா அது ஸ்டேபிள், ஆர் அதர்வைஸ் அன்ஸ்டேபிள். அப்ப t equal to infinity அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும், உங்களுக்கு இங்க வேல்யூ என்ன இருக்கும், 10 தான் இருக்கும், சரிங்களா? 10 தான் இருக்கும். ஸோ அப்ப இது என்ன வேல்யூ, ஃபைனட் வேல்யூ, உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்ப இந்த கிவன் ஃபங்க்ஷன் என்னது, ஸ்டேபிள் தான். எதுவுமே நான் ஃபார்ம்ல யூஸ் பண்ண போறது, எல்லாமே கிராஃபிக்கல் ரெப்ரசன்ட். டிஎஸ்பினாவே அவ்வளவுதான், சும்மா நம்ம இன்டெகிரல்ல அப்படின்னு போனா ரொம்ப இழுத்து விட்டுரும், சரிங்களா? புரியுதப்பா என்ன சொல்றேன்னா? சைன்ங்கிறது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? சைன் ஃபங்க்ஷன் y of n equal to sin x, சைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு sin of t, இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? ஸ்டேபிள், பார்த்ததுமே சொல்லிடலாம் ஸ்டேபிள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் சைன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா +1 போகும், -1 0 இப்படி ஆல்ரெடி இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப t equal to infinity அதுல என்ன இருக்கும், 1 0 இல்லைன்னா 1 இல்லைன்னா -1, கரெக்டுங்களா? ஃபைனட் வேல்யூ we can find determined, அப்ப ஸ்டேபிள். t equal to infinity அப்படின்னா we can find the value stable, சரிங்களா? நெக்ஸ்ட் காஸ்டிங் என்னது, ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? காஸ்டிங்கிறது அதுவும் ஸ்டேபிள் தான், அதுவும் அதனுடைய வேல்யூ என்ன தான் இருக்கும் உங்களுக்கு, பிளஸ் ஆர் மைனஸ். டேன்ங்கிறது, டேன் அப்படிங்கிறது டேன்ங்கிறது அன்ஸ்டேபிள், சரிங்களா? அன்ஸ்டேபிள், ஏன் இன்ஃபினிட்டின்னு ஒரு இது போகும், சரிங்களா? ஆல்டர்னேட்டா இன்ஃபினிட்டின்னு கண்டிப்பா போகும், சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்படி இது மாதிரி கொடுக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ 4 divided by s minus 3 s plus 3, இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஒரு சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் உங்களுக்கே தெரியும், அவுட்புட் டிவைட் பை இன்புட், எஃபிஷியன்சின்னு சொல்றீங்களா, அதான் இங்க ட்ரான்ஸ்ஃபர். இது அன்ஸ்டேபிள் தான், ஏன்னா இதனுடைய போல்ஸ் 3 வரும், இதனுடைய போல்ஸ் -5. -5 இங்க பிளாட் ஆகும், +3 இங்க இருக்கும், இது அன்ஸ்டேபிள், சரிங்களா? ஸோ இது மாதிரி கொண்டு போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் y of t, இது பாருங்க y of t equal to x of t
t minus 10 சரிங்களா x of t minus 5 இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா y of t equal to x of t minus 10 into x of t minus 5 unstable உடனே மாறிடுது சரி நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு x of t is nothing but சரிங்களா இது என்னது டைம் ஷிஃப்டிங் சரிங்களா t minus 10 equal to 0 அப்படின்னா t equal to 10 சரியா t minus 10 equal to 0 னா t equal to 10 அப்ப என்ன மீனிங் அப்படின்னா x of t க்கு ஒரு இன்புட் சிக்னல் அப்ப இன்புட் சிக்னல் என்ன சொன்னா பெஸ்ட் டெஸ்ட் சிக்னல் யூனிட் ஸ்டெப் சரிங்களா அப்போ y of t எப்படி எழுதலாம் u of t minus 10 into u of t minus 5 இப்படி எழுதிடலாம் கரெக்டா ரைட் u of t உங்களுக்கு தெரியும் 0 to infinity-ல வேல்யூ இருக்கும் அப்ப u of t minus 10 எப்படி இருக்கும் உங்களுக்கு u of t minus 10 எப்படி இருக்கும் அப்படின்னா சோ உங்களுக்கு தெரியும் சோ t equal to 10 ன்னு வந்திருக்கா 10 இங்க இருக்கும் இது 0 1 2 இங்க ஒரு 10 இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி யூனிட் ஸ்டெப்னா அதோட ஆம்ப்ளிடியூட் 1 சோ இங்க போயிட்டு அப் டு t equal to infinity வரைக்கும் இப்படி போயிட்டு இருக்கும் கிராஃப் அடுத்தது இங்க மறுபடியும் என்னது t minus 5 equal to 0 சோ t minus 5 equal to 0 னா t equal to 5 ஓகேங்களா t equal to 5 னா இங்க இருக்குங்களா 5 அப்ப இதனுடைய வேல்யூ என்னன்னா u of t minus 5 5ல இதனுடைய ஆம்ப்ளிடியூட் 1 5ல ஸ்டார்ட் ஆகி இப்படி போயிட்டே இருக்கும் t equal to infinity ஆனா என்ன சொல்லிருக்காங்க y of t தான் கேட்டிருக்காங்க y of t இந்த ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் இது ரெண்டும் மல்டிப்ளைல இருக்கு சோ மல்டிப்ளைல இருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் 0 to 5 0 to 5 இங்கே 0 இங்கே 0 0 தான் இங்க 10 வரலுமே 0 அப்ப இங்க 10 வரலும் இங்க 1 இருந்தாலும் இங்க 0 1 into 0 0 தான் பட் 10க்கு அப்புறம் பாருங்க 10க்கு அப்புறம் இதனுடைய வேல்யூ 1 தான் 10க்கு அப்புறம் இதனுடைய வேல்யூ 1 தான் up to infinity அப்ப பியாண்ட் 10க்கு மேல போச்சு அப்படின்னா சரிங்களா 1 1 1 இருக்கு எல்லாமே 1 தான் இருக்கு அப்ப 1 into 1 என்ன வரும் 1 அப்ப t equal to infinity தான் கண்டுபிடிக்க சொல்றீங்க t equal to 1 அப்படி இன்ஃபினிட்டினா அதோட வேல்யூ என்ன இருக்கும் 1 1ங்கிறது என்னது ஃபைனைட் வேல்யூ என்னது ஸ்டேபிள் அப்ப இந்த கிவன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டேபிள் சரிங்களா நீங்க போயிட்டு அந்த இன்டகிரேஷன் அதெல்லாம் எதுவுமே எல்லா சம்முக்கும் சரிங்களா எல்லா சம்முக்கும் நீங்க இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் இதுதான் ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் கன்வல்யூஷன் நெக்ஸ்ட் டாபிக் கன்வல்யூஷன் லீனியர் கன்வல்யூஷன் சர்க்குலர் சிக்னல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் சரிங்களா கன்வல்யூஷன் முடிச்சிட்டோம்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபில்டர் சரிங்களா நீங்க முடிகிறோட முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறமேட்டு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் இப்பயே நான் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஒரு செக்ஷன்ஸ் பார்ப்போம் நம்ம ஏதாவது சரிங்களா ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா உங்களுக்கு எப்படி பாருங்க ஃபாஸ்டா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா எப்படி பாருங்க கரெக்ட் ஸ்பீடு நோ சார் கரெக்ட் ஸ்பீடு கரெக்டா மைண்ட் செட் ஆகுதா ரைட் எல்லாத்தையுமே கரெக்ட் ஸ்பீடு தான் ஏதோ 1 or 2 சொன்ன மாதிரி கொஞ்சம் இதா இருக்கும் மேக்சிமம் எல்லாருமே கரெக்டா அதாவது என்னன்னா நான் பொறுமையா கான்செப்ட் வந்துட்டு பொறுமையா தான் சொல்றேன் புரிஞ்சு முடியல சொல்ற கான்செப்ட் நீங்க எழுதணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சரிங்களா அது நம்ம இங்க கவனிக்க முடியாது நீங்க கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் சரிங்களா ஸ்கிரீன் ஷேர் கூட எடுத்து வச்சுங்க நீங்க பொறுமையா கூட எழுதிக்கங்க சரிங்களா எல்லாம் ஃபாஸ்டா உங்களால எழுத முடியும்னா எழுதுங்க தப்பு இல்லை அதனால நான் ஒரு சம் சொல்றேன் அப்படின்னா கான்செப்ட் மைண்ட் ஃபுல்லா இங்கதான் இருக்கும் சரிங்களா ஏன்னா நான் வந்துட்டு புரியாத மாதிரி இல்லை என்ன இருக்குதோ அந்த கான்செப்ட் நான் சொல்லும் போது அதை கேப்சர் பண்ணிக்கணும் அப்புறம் நீங்க ஸ்கிரீன் ஷாட் எடுத்துட்டு கூட நீங்க பொறுமையா எழுதிக்கலாம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி கான்செப்ட் எழுத டைம் வேணுமா எத்தனை தடவை எழுதுவீங்க ஓகே நான் ஸ்லோவா போறேன் தப்பு இல்லை பட் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் அப்புறம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு முடிச்சோம் உங்களுக்கு ஒரு 10 days விட்டாதான் நீங்க படிக்க முடியும் சரிங்களா அதுக்காக தான் பாக்குறேன் வேற ஒண்ணும் இல்லை சரிங்களா இந்த கிராஃப்ல ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும் இந்த கிராஃப்ல பாருங்க இந்த ஃபைனல் ரிசல்ட்ல இந்த கிராஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க இதனுடைய ரிசல்ட் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 10 எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 5 நான் நார்மலான ஸ்பீடு தான் போறேன் உங்களுக்கு நீங்க எழுதிக்கிட்டே கவனிக்கிறீங்களா அதனால அப்படி உங்களுக்கு தெரியும் சரிங்களா
நீங்க எழுதணும், பிளஸ் அதே சமயத்துல நீங்க கவனிக்கவும் முடியணும் அப்படின்னா, நம்ம அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் இன்னும் பேசிக் சயின்ஸ், மேத்ஸ் சரிங்களா? இன்னும் நெறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன்னா ஆக்சுவலா இந்த அளவுக்கு போனாவே கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்ட்டா தான் இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, ஓகே. தேங்க் யூ. அதான் நீங்க கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆல்ரெடி படிச்சது தானே எல்லாமே. சரிங்களா? ரைட். ரைட். இப்ப இத நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. டூரேஷன் ரொம்ப வெரி ஷார்ட் டூரேஷன். அதுல இந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம். மதியானம் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கிரீன் ஷேரோட எடுத்து வச்சுங்க. தப்பு இல்ல. சரிங்களா? பொறுமையா இது எனக்கு தெரிஞ்சு நான் நார்மலா தான் போறேன். சரிங்களா? 10 10ல இருந்து இன்ஃபினிட்டி வரலையும் பாருங்களேன். 0 டூ 10 வரலும் 0 இருக்கு. இங்க 0 டூ 5 வரலும் 1 இருக்கு. 0 இன்டு இந்த 0 டூ 10 வரலுமே 0 இருக்கா? இங்க வேல்யூவே இருந்தாலும் 0 இன்டு எனிதிங் என்னது ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இது. அப்ப 2யும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்னது 0 தான் வரும். இங்க 10க்கு அப்புறம் 1 இருக்கு. 10க்கு அப்புறம் 1 இருக்கு. சரிங்களா? 1 இன்டு 1 என்ன வரும்? 1. அப்ப 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சரிங்களா? என்னுடைய ஆம்ப்ளிட்யூட் பார்த்தீங்கன்னா 1 வரும். சரிங்களா? 0 டூ 10 வந்துட்டு 0ன்னு இருக்கும். t ஈக்குவல் டு இன்ஃபினிட்ல என்ன இருக்குன்னா கண்டிப்பா 1 தான் இருக்கும். 1ங்கிறது ஃபைனைட் வேல்யூ. ஃபைனைட் வேல்யூ அப்படின்னா அது ஸ்டேபிள். சரிங்களா? ரைட். ரைட். இப்ப நீங்க டிஎஸ்பி எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க சொல்லுங்க போலாம். நோட்ஸ் எடுத்து இந்த டைமுக்கு இன்னும் ஒரு 2 கிளாஸ்ல இன்னும் 2, 3 கிளாஸ் சரிங்களா? டிஎஸ்பி முடிச்சிருவேன். சரிங்களா? இந்த 5 கிளாஸ்ல நீங்க ஓரளவுக்கு எல்லாமே மைண்ட்ல செட் ஆயிடும். ஓரளவுக்கு நீங்க எடுத்து பார்த்தா புரிஞ்சிரும். டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். இல்லன்னா நீங்க தனியா எடுத்து பார்ப்பீங்கன்னா, எப்ப எடுத்து பார்ப்பீங்கன்னா, நீங்க எக்ஸாமுக்கு மொத நாள் ஒரு 2, 3 நாளுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பார்ப்பீங்க. சரிங்களா? அப்ப எத்தன சப்ஜெக்ட்ஸ் நீங்க எடுத்து பார்க்க முடியும்? பேசிக் சயன்ஸ் பார்ப்பீங்களா? இல்ல மேத்ஸ் பார்ப்பீங்களா? இல்ல டெக்னிக்கல் எந்த சப்ஜெக்ட்ஸ்ன்னு உட்கார்ந்து பார்ப்பீங்க? சோ அதனால இது வந்துட்டு கரெக்ட்டான இதுதான். சரிங்களா? நீங்க கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கன்வல்யூஷன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஆக்சுவலா ரிவிஷன் மாரியே ஃபுல்லா அதாவது ரிவிஷன்னா என்னன்னா, அ நான் ஃபுல்லா கிளாஸ் ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கேன். எல்லா டாபிக் எடுத்துட்டு இருக்கேன். கரெக்ட் தானே? கரெக்ட் தானப்பா? எல்லா கிளாஸஸ் ஃபுல்லா எல்லா டாபிக்குமே அ கான்செப்ட் ஃபுல்லாவே எடுத்துட்டு இருக்கேன் நானு. எல்லா இதுக்குமே. சரிங்களா? ஜஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் மட்டும் பண்ணிட்டு போனோம்னா, அது இதாகாது. எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன் நானு. ஏதோ கிராஷ் கோர்ஸ் இல்ல. ஒரிஜினல் கோர்ஸ் போடுவாங்கல்ல, சரிங்களா? அது மாரி தான் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவுபடுத்திறணும். அதுக்கப்புறம் டிஸ்கஷனும் பண்ணிடுறோம். அப்ப இது பார்த்தீங்கன்னா என்னது ஃபுல் கோர்ஸ் மாரியே தான் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. கரெக்ட்டுங்களா? சரி ரைட். அதனால நீங்க கரெக்ட்டா ஓகே, ஓகே. இல்ல சொல்றேன் நானு. ஏன்னா நீங்க இந்த டைம் டியூரேஷன் கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? பத்தாது அதுக்காக தான். நெக்ஸ்ட் அடுத்தது. கன்வல்யூஷன். கன்வல்யூஷன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 2 சிக்னல் குடுத்துருக்காங்க. ஒரு சிஸ்டத்துக்கு 2 சிக்னல் குடுத்துருக்காங்க. X1 X2 2 சிக்னல் குடுத்தாங்கன்னா, இது கன்வல்யூஷன் பண்ணி அவுட்புட் Y என்ன வருது? கன்வல்யூஷனுடைய சிம்பல் இது மாரி குடுப்பாங்க. ஸ்டார் மாரி. சரிங்களா? சோ அப்ப Y X கன்வல்யூஷன் வித் இம்பல்ஸ். ஏதோ ஒரு ஃபங்ஷன் இல்ல X1 இல்ல X2 2 கன்வல்யூஷன் இப்படி குடுத்திருப்பாங்க. சரிங்களா? கன்வல்யூஷன் பிட்வீன் தீஸ் 2 சிக்னல் Y ரெஸ்பான்ஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ பிளஸ் இன்ஃபினிட்டி. மைனஸ் இன்ஃபினிட்டி டூ பிளஸ் இன்ஃபினிட்டி. X ஆஃப் t இல்லன்னா X ஆஃப் டவ். H ஆஃப் t மைனஸ் டவ். சரிங்களா? X ஆஃப் t மைனஸ் டவ் இன்டு d டவ். இங்க X ஆஃப் t என்ன குடுக்குறீங்கன்னு பாருங்க. சரிங்களா? அதுதான் இங்க மேக்ஸிமம். இப்படியும் எழுதலாம். இல்லன்னா நீங்க இப்படி கூட எழுதலாம். அது சொல்லியிருப்பேன். ஆர். சரிங்களா? ஃபார்முலா டெரிவேஷனும் பண்ணியிருப்போம். ஸோ இங்க பாருங்க. X ஆஃப் t மைனஸ் டவ். சரிங்களா? இன்டு H ஆஃப் டவ் இன்டு d டவ். சரிங்களா? ஏதோ ஒண்ணு. சரிங்களா? டவ் 2 வருது இல்ல. அதனால இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க மாத்தி எழுதலாம். தப்பு இல்ல. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கன்வல்யூஷன் இந்த சம் கேட்கலாம். இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? கன்வல்யூஷன் வித் இம்பல்ஸ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்வல்யூஷன் வித் இம்பல்ஸ். ஸ்கிரீன் ஷேர் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. அப்புறம் கூட ஒரு 1/2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி எழுதிங்க. தப்பு இல்ல அதனால. கன்வல்யூஷன் வித் இம்பல்ஸ். இதனுடைய ப்ராப்பர்ட்டி இது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாங்க. இம்பல்ஸ் சிக்னல்னாவே டெல்னு கொடுத்துருப்பாங்க. இங்க டைம் ஷிஃப்டிங் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் கன்வல்யூஷன்ல. ஓகேவா? கன்வல்யூஷன்ல எக்ஸ் ஆஃப் டி ஸ்டார் டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட். ஓகேவா?
ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன இருக்கும் யாராவது சொல்ல முடியுமா? இந்த டி இருக்கு பாத்தீங்களா இன்புட் ஃபங்க்ஷனு, இந்த டெல்ல டி மைனஸ் டி நாட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்க ஷிஃப்ட் பண்ணும். சரிங்களா? இங்க டி மைனஸ் டி நாட் இருக்குல்ல, இதை வந்துட்டு இங்க ஷிஃப்ட் பண்ணும். அப்ப என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட், இதுதான் ஆன்சர். சரிங்களா? இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் x1 of t plus 3 convolution with, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இங்க டெல் ஆஃப் t மைனஸ் 2. சரிங்களா? சரிங்களா? இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கன்வல்யூஷன் கொடுத்துருக்காங்க, இங்க இதே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? என்ன ஆன்சர் இது? கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. என்ன வரும் அப்படின்னா x1 இங்க என்ன டேர்ம் இருக்குதோ அது அப்படியே டீக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்ப டீக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க இங்க? டி மைனஸ் 2 பிளஸ் 3. அப்ப என்ன வரும் அப்படின்னா எக்ஸ், இது எக்ஸ் இல்ல, x1 இல்ல, எக்ஸ், எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 1, இதுதான் ஆன்சர். இதுல என்ன கேட்கலாம்? at t equal to 0 second, at t equal to 0 second. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? டீக்கு பதில 0 போடுங்க. அப்ப எக்ஸ் ஆஃப் 1ல என்ன சிக்னல் இருக்குதோ அதுதான் ஆன்சர். எக்ஸ் ஆஃப் 1 இதுதான் ஆன்சர். சரிங்களா? எக்ஸ் ஆஃப் 1. சரிங்களா? அது t equal to 0 secondனா டீக்கு பதில 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளவுதான் ஃபைனலா வர ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? கன்வல்யூஷன் புரிஞ்சுதா? ஜஸ்ட் இது மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரீட் கன்வல்யூஷன்ல, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்வல்யூஷன்ல டிஸ்கிரீட் கன்வல்யூஷன்ல லீனியர் கன்வல்யூஷன். சரிங்களா? லீனியர் கன்வல்யூஷன். சரிங்களா? லீனியர் கன்வல்யூஷன் உங்களுக்கு இப்போ தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? மேட்ரிக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணீங்க. இப்போ x1 ஆஃப் n கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆஃப் n இல்லை x1 ஆஃப் n. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 1 3 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும்னா h ஆஃப் n, h ஆஃப் n வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, மைனஸ் 1 1 2 இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பை யூசிங் லீனியர் கன்வல்யூஷன் கேட்டிருக்காங்க. லீனியர் கன்வல்யூஷனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல அவுட்புட் எப்பயுமே அவுட்புட் உங்களுக்கு தெரியும். பை யூசிங் லீனியர் கன்வல்யூஷன் எக்ஸ் ஆஃப் என் ஹெச் ஆஃப் என் கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர்ப்பா? இதுல பாருங்க அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா இதனுடைய சாம்பிள் என்ன இருக்கும்? எம். இதனுடைய சாம்பிள் என்ன இருக்கும்? எம். அப்ப எம் பிளஸ் என் மைனஸ் 1 அவுட்புட். இதனுடைய ஒண்ணு இல்ல, ஒரு சிஸ்டத்துக்கு இது ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, இது ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, ரெண்டும் கன்வல்யூஷன் பண்ணி அவுட்புட் என்னன்னா இத்தனை சாம்பிள்ஸ் வரும். இதெல்லாம் அப்ளிகேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. சரி, அதெல்லாம் தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ எம் என் மைனஸ் 1, எம்ங்கிறது என்னது 4 பிளஸ் 4 மைனஸ் 1, ஸோ அப்போ 7. சரிங்களா? 8 மைனஸ் 1 7. ஓகேங்களா? 8 மைனஸ் 1 7. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. ஸோ இப்படி போட்டுங்க. மேக்ஸிமம் எக்ஸ் ஆஃப் என் எடுத்துங்க. எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி இருக்கிறதுனால இங்க எக்ஸ் ஆஃப் என் எடுத்துங்க. இங்க ஹெச் ஆஃப் என் எடுத்துங்க. ஹெச் ஆஃப் என்ன இருக்கு? 1 மைனஸ் 1 1 2. எக்ஸ் ஆஃப் என்ன இருக்கு? 1 2 1 3. அப்ப அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 1 into 1 1 2 1 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 3. மைனஸ் 1 பண்ணீங்கன்னா மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3 1 2 1 3 2 4 2 6. சரிங்களா? அப்ப இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ இது இப்படி எடுக்கணும். கரெக்ட் தானே? பொறுமையா எடுங்க, தப்பு இல்லை. அப்படியே கரெக்டா அந்த இதுக்கு அப்படியே கார்னர்ல அப்படியே. லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க டிஆர்பில டிஎன்இபில இந்த மாதிரி மாடல் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் இப்போ இதுல என்ன இருக்குன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணி எடுத்துங்க. ஸோ ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு 1 வருதா? அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 2 மைனஸ் 1 ஆட் பண்ணணும். சரிங்களா? 1. அடுத்தது 1 பிளஸ் 1 2 2 மைனஸ் 2 0. சரிங்களா? அடுத்தது 4 4 பிளஸ் 3 7 7 மைனஸ் 1
6 அடுத்தது 5 5 minus 3 5 minus 3 2 அடுத்தது 2 கமாதுன்னா 5 அடுத்தது 6 ஸோ அப்போ எத்தனை சாம்பிள் வருதுன்னு பாத்துங்க 1 2 3 4 5 6 7 7 வந்திருக்கா ஸோ 7 சாம்பிள் சரிங்களா ரைட் 7 சாம்பிள்ஸ் வந்திருக்கு இது கிளியரா புரிஞ்சுதா லீனியர் கன்வல்யூஷன் இது மாதிரி பண்ணிடலாம் சப்போஸ் இதே சம்ம சர்க்குலர் கன்வல்யூஷன் கேக்குறாங்க இதே சம்ம சர்க்குலர் கன்வல்யூஷன் கேக்குறாங்க அப்படின்னா இதே சம்ம அப்படியே சர்க்குலர் கன்வல்யூஷன் கேக்குறாங்கன்னா நிறைய இதுலயே 100 மெத்தட்ஸ் தான் இருக்கு நிறைய மெத்தட் சால்வ் பண்ணிடுவோம் பட் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான மெத்தட் இதை பிடிச்சிருக்கும் சரிங்களா இன்னும் 2-3 மெத்தட்ல சால்வ் பண்ணிருப்போம் நம்ம சரிங்களா சர்க்குலர் கன்வல்யூஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் டாட் வச்சு சர்க்குலர் கன்வல்யூஷன் இப்போ இது மேட்ரிக்ஸ் லீனியர்னாவே லீனியர் அல்ஜிப்ரா என்ன வரும் மேட்ரிக்ஸ் ஸோ மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணி பண்றது அப்ப சர்க்குலர் கன்வல்யூஷன் இங்க சர்க்குலர் கன்வல்யூஷன் பாத்தீங்கன்னா அவுட்புட் சாம்பிள் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் m, n சரி இதுதான் மறந்துடாதீங்க லீனியர் அப்படின்னா m+1 - 1 அவுட்புட் வந்து மேக்ஸிமம் ஆஃப் m, n m எத்தனை சாம்பிள் இருக்கு மேக்ஸிமம் ஆஃப் 4 n என்ன இருக்கு 4 அப்ப என்ன அவுட்புட் சாம்பிள் எத்தனை வரும்னா 4 தான் வரும் சரிங்களா சாம்பிள்ஸ் வந்துட்டு 4 தான் வரும் சரிங்களா அப்ப என்ன வரும் அப்படின்னா இங்க இதானே வந்திருக்கும் நல்லா கவனிங்க இங்க என்ன வந்திருக்கு 1 1 0 6 2 5 6 டோட்டலா எத்தனை சாம்பிள் வந்திருக்கு 7 வந்திருக்கு ஆனா சர்க்குலர் கன்வல்யூஷன் நல்லா கவனிங்க சர்க்குலர் கன்வல்யூஷன் எவ்வளவு வரணும் அப்படின்னா மொத்தம் 4 சாம்பிள் தான் வரணும் அப்ப 4 சாம்பிள்னா 1 2 3 4 4ஓட கட் பண்ணிடுங்க லீனியர் கன்வல்யூஷனே சால்வ் பண்ணிக்க உங்களுக்கு வேற மெத்தட்லாம் போகணும்னு அவசியம் இல்லை லீனியர் கன்வல்யூஷன் என்ன பண்ணீங்களோ அதே ஈக்குவேஷனோட வச்சுங்க எத்தனை வரும்னு நம்மளுக்கு ஆனா ஆக்சுவலா 4 தான் வரும் 1 2 3 4 ரிமைனிங் இங்க 3 சாம்பிள் இருக்கா இது அப்படியே கொண்டாந்து இங்க ஆட் பண்ணி விட்டுருங்க இதுல எம்எஸ்பில இருந்து ஆட் பண்ணிட்டு போகணும் 2 5 6 இப்போ ஆட் பண்ணுங்க 6 6 6 3 இது ஆன்சர் சர்க்குலர் கன்வல்யூஷனுடைய ஆன்சர் 3, 6, -6, 6 இது ஆன்சர் சரிங்களா அப்ப லீனியர் கன்வல்யூஷன்ல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா அது சர்க்குலர் கன்வல்யூஷன் சரிங்களா சோ அவுட்புட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் m, n சரிங்களா இது 4 சாம்பிள் இது 4 சாம்பிள் அப்ப மேக்ஸிமம் 4 சாம்பிள் தான் வரணும் அப்ப லீனியர் கன்வல்யூஷன் தான் எனக்கு தெரியுது அது மறந்துருச்சு அப்படின்னா லீனியர் கன்வல்யூஷன் ஃபர்ஸ்ட் 4 சாம்பிள் வச்சுங்க ரிமைனிங் 3 சாம்பிள்ஸ் இருக்குல்ல 2 5 6 புரியலப்பா அதான் 2 5 6 இருக்குல்ல இந்த 2 5 6 எம்எஸ்பினா இந்த சைடு வரும் அப்ப 2 5 6 அப்ப 6 0 + 6 6 ஓ +6 தான் +6 தான் ஓகே +6 1 + 5 6 1 + 2 3 அப்ப 3 6 6 6 சரிங்களா இதுதான் ஆன்சர் இது எதுனா சர்க்குலர் கன்வல்யூஷன் சரிங்களா சர்க்குலர் கன்வல்யூஷன் கிளியரா இல்லனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா மேட்ரிக்ஸ் மெத்தட்லயே போட்டுருப்பீங்க அதையும் ஒன்னு பாத்துருவோம் சம்மி பார்த்துட்டே வரம்பா நானே கூட சரிங்களா ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சம் தான் டிஎஸ்பி அதனால நான் சம்ஸும் பார்த்துட்டே வந்துடுறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ இது முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்துடும் லேப்லாஸ் ஃபோரியர் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்புறம் ஃபில்டர் அவ்வளவுதான் சரிங்களா நெக்ஸ்ட் சர்க்குலர் கன்வல்யூஷன் பார்த்தாச்சு பட் எனிவே இன்னொரு இது நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷன்ல என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க x of n equal to so 1, 2, -1, 1 அடுத்தது h of n equal to 1, 1, 2, 3 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண கன்வல்யூஷன் இருக்கு ஸோ x of n convolution with h of n to get the y of n தான் அவுட்புட் சாம்பிள் உங்களுக்கு சர்க்குலர் கன்வல்யூஷனாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா மேக்ஸிமம் எத்தனை இருக்கு இங்க 4 இருக்கு இங்க 4 இருக்கு அப்ப y of n என்னவா தான் வரும் ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் மேக்ஸிமம் ஆஃப் 4, 4 அப்ப என்னது ஆன்சர் 4 சாம்பிள் தான் வரும் செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் x of n மேட்ரிக்ஸ் மெத்தட்ல போடுவீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க இங்க 1 போடுவீங்க அடுத்து 2 இங்க -1 1 அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா இங்க லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல
உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அதே மாதிரி யூஸ் பண்ணிங்க. இந்த 1 இருக்குல்ல லாஸ்ட், இதை கொண்டாந்து இங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ இந்த இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இது அப்படியே கீழே வரும். இங்க மறுபடியும் 1 2 மைனஸ், மறுபடியும் இங்க லாஸ்ட் முடியுது இங்க ஸ்டார்ட் ஆகும் -1 1 1 2, மறுபடியும் இங்க முடியுது இங்க ஸ்டார்ட் ஆகும் 2 -1 1 1. கரெக்டுங்களா? மறுபடியும் நான் இந்த முடியறத இங்க ஸ்டார்ட் பண்ணா 1 2 -1 1 வரும். இதே வந்துடும், அதனால தேவையில்லை. சரிங்களா? அப்போ 4 சாம்பிள் இருக்குன்னா 4 செட் வரும், 5 சாம்பிள்னா 5 செட் வரும், 6 சாம்பிள்னா 6 செட் வரும். சரிங்களா? h of n, இது h of n. h of n அது 1 1 2 3. சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு பாருங்க, இது 4 cross 4. இது என்ன இருக்கு, 4 rows. அப்ப இது வந்துட்டு 4 into 1 column. அப்ப இந்த 4 4 கேன்சல். அப்ப எத்தனை ரோஸ் வரும்? 4 ரோஸ் வரும், 1 காலம் வரும். இப்படி வரும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 1 into 1 1 plus 1 minus 2 plus 6. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்து இந்த காலம் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 2 plus 1 plus 2 minus 3. அடுத்து இது சால்வ் பண்ணுங்க. -1 plus 2 plus 2 plus 3. அடுத்து இது பண்ணீங்கன்னா 1 minus 1 plus 4 plus 3. அப்ப இது சால்வ் பண்ணா இது கேன்சல் ஆயிடும், 6 மட்டும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா 3 3 கேன்சல் 2. இது பாத்தீங்கன்னா 4 7 6 வருது. இது பாத்தீங்கன்னா என்ன வருது, 4 8 -1 7. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கங்க. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி 6 2 எழுதும் போது 6 2 6 7 y of n equal the circular convolution. கிளியரா? அப்ப லீனியர் கன்வல்யூஷன் தெரியும், சர்க்குலர் கன்வல்யூஷன் தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? புரிஞ்சுதாப்பா? கிளியரா? கன்வல்யூஷன் புரிஞ்சுதா? ரெண்டு மாடல் கன்வல்யூஷன்ஸ் இருக்கு, லீனியர் கன்வல்யூஷன், சர்க்குலர் கன்வல்யூஷன். ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா? நீங்களே ஒரு சம் எடுத்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட் போலாமா? இது டவுட் இருந்தா நீங்க லீனியர் கன்வல்யூஷன் பண்ணி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது மாதிரி நீங்க பண்ணீங்க, அது பெஸ்ட். சரிங்களா? இது உங்களுக்கு டவுட் இருக்கு, மறந்துருச்சு அப்படின்னா நீங்க லீனியர் கன்வல்யூஷன்ல அவுட்புட் சாம்பிள் மட்டும் எடுத்து அந்த அத்தனை பிட் வச்சுட்டு மீதி எல்லாம் எம்எஸ்பில இருந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. அதான் சர்க்கிள் கன்வல்யூஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது நெக்ஸ்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? மேக்ஸிமம் 4,5 இருந்ததுன்னா 5 வரும் உங்களுக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் 4,5 இருந்ததுன்னா அது வந்துட்டு 5 வரும். 0 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் விட்டுருக்குமோ அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஓசி கேட்பாங்க, ஸ்டெபிலிட்டி கேட்பாங்க, காசலிட்டி கேட்பாங்க. டீகன்வல்யூஷன் எல்லாம் தேவைப்பா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. சரிங்களா? அப்படி வேணும்னா நம்ம இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது சால்வ் பண்ணும்போது ஒரு கிளாஸ் சால்வ் பண்ணுவோம், அதுல நம்ம பாத்துக்கணும். சரிங்களா? ரைட். எனக்கு வாட்டர் குடிச்சுக்கிறேன், டீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்கு. பேசிட்டே இருக்கோம்ல. எத்தனை பேர் கரெக்டா தண்ணி குடிச்சிங்க இந்த கிளாஸஸ் எடுக்கும் போது? எத்தனை பேர் வாட்டர் குடிச்சிங்க? மேக்சிமம் கேர்ள்ஸ் தான் குடிச்சிருக்காங்க, பாய்ஸ் யாருமே குடிக்கல. டீ கேர்ள்ஸ் எல்லாமே தண்ணி கரெக்டா அவங்க கரெக்டா இது பண்றாங்க. பாய்ஸ் யாருமே முடியல. பாய்ஸ் எல்லாம் சும்மா ஏதோ பார்க்கணும் கிளாஸஸ் அப்படின்ட்டு அவங்க கரெக்டா பண்றாங்க. ஓ சரி சரி. நானும் மேக்சிமம் தண்ணியை குடிக்க மாட்டேன் எப்பயுமே. சரிங்களா? தண்ணி குடிக்கிறது அது ஒரு அது ஒரு எடுத்து குடிக்கணும் அப்படின்னு விட்டுரும் நானு. சரிங்களா? தண்ணி அப்புறம் ஏதாவது கம்பல் பண்ணி வைப்பாங்க, அப்படியே லைட்டா எப்பயாவது இரும்புல வரும்போது, கோல்டு வரும்போது அது மாதிரி தண்ணியே குடிக்க மாட்டேன் நான். வாட்டர் வந்துட்டு ஆக்சுவலா வாட்டர் வந்துட்டு நான் சொல்றேன்னா உங்களுக்கு வாட்டர் குடிங்க அப்படின்ட்டு, நான் குடிக்க மாட்டேன். ஆனா வாட்டர் நிறைய குடிக்கணும். ஒரு டெய்லி வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட்றோமோ இல்லையோ வாட்டர் நிறைய குடிக்கணும்.
அப்பதான் ஹைட்ரேஷன்லயே இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும் ஓரளவுக்கு. சரிங்களா? அதனால வாட்டர் அப்பப்போ குடிச்சுக்கங்க. $4 liter boys, 3 liter for girls. யாருமே 6 லிட்டர் குடிக்க மாட்டாங்க. ஏதாவது அந்த சாப்பிட்ற டைம்ல எல்லாருமே குடிப்பாங்க. கரெக்ட்டுங்களா? சரி, ஓகே. சரி, பார்ப்போம். சரி, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இசட் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான். ஓகேவா? கொஸ்டின்ஸ் இதுதான் வருதுன்னு சொல்லிடலாம். பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் சிம்பிளா தான் இருக்கும். கரெக்ட் தானே? சரி, ரைட். நெக்ஸ்ட், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு, நான் ஃபார்ம் மட்டும் எழுதி போடுறேன், மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி. உங்களுக்கே தெரியும், டைம் டொமைன்ல இருக்கிறது எஸ் டொமைனுக்கு மாத்துறது அப்படிதான் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். டைம் டொமைன்ல இருந்து எஸ் டொமைன். எஸ்னா என்னது? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்படி நீங்க போடுவீங்க, இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். கரெக்ட் தானே? ரைட். அப்ப ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்தது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். எஸ் எஸ் ஈக்குவல் டு சிக்மா பிளஸ், இது மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ரியல் நம்பர், ஒரு இமேஜ் நம்பர், ரெண்டும் சேர்ந்தது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்க ஒரு பாயிண்ட், இங்க பாயிண்ட், இப்படி பிளாட் பண்றீங்களா? இது எஸ் பிளேன். அப்ப டைம் டொமைன் வந்து எஸ் பிளேன் மாத்துறது தான் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் அப்ளிகேஷன், அதெல்லாம் ரொம்ப ஜஸ்ட் இப்ப அதெல்லாம் தேவை. ஸோ அப்ப எக்ஸ் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஆஃப் எஸ். ஏன்னா டைம் டொமைன்ல இருந்து எஸ் டொமைன் மாறிடுது. அப்ப எது இருந்திருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. எதுக்கு நீங்க பண்ணுங்க? கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஆஃப் டி தான் கொடுத்துருப்பாங்க. என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஆஃப் எஸ் கொடுத்துரும். ஸோ எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. சரிங்களா? எக்ஸ் ஆஃப் டி இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா, சரிங்களா, இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஆஃப் எஸ். சரிங்களா? எக்ஸ் ஆஃப் டிக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மா கண்டிப்பா இன்புட் எக்ஸ் ஆஃப் டி தான் கொடுக்கணும். சரிங்களா? அது ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி. இது உங்களுக்கே தெரியும், இதுதான் பெஸ்ட் சிக்னல். இந்த இதுக்கு லாப்லாஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல் இ பவர் மைனஸ் எக்ஸ்டி இன்டு டிடி. சரிங்களா? ஸோ ரைட். நெக்ஸ்ட் இது ஓகே. நெக்ஸ்ட் இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் உடைய ஃபார்முலா மட்டும் எழுதி போட்டு சம் நம்பர். இதுல இன்டகிரேஷன் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. எந்த சம்முக்குமே இன்டகிரேஷன் யூஸ் பண்ணியே பண்ணாதீங்க. ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்க இன்டகிரேஷன் யூஸ் பண்ணா எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அப்ப உங்களுக்கே தெரியுது, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் டி ல இருந்து எக்ஸ் ஆஃப் எஸ் போயிடும். கரெக்ட்டுங்களா? அப்ப எக்ஸ் ஆஃப் எஸ்க்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் எஸ் தான் நமக்கு தெரியும். இதுக்கு இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா மறுபடியும் பழையபடிக்கு எக்ஸ் ஆஃப் டி போயிடும். கரெக்ட்டுங்களா? எக்ஸ் ஆஃப் டியே போயிடும். அப்ப எக்ஸ் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2πj. மறந்துடாதீங்க, 1/2πj. இமேஜினரி பார்ட் கண்டிப்பா வரும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் எஸ் இ பவர் எஸ்டி இன்டு டிஎஸ். ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்க பாருங்க, நம்மளுக்கு என்ன தெரியும், நல்லா கவனிங்க. இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்திருப்பீங்க. எடுத்துனா என்ன கிடைச்சிருக்கும்? எக்ஸ் ஆஃப் எஸ் கிடைச்சிருக்கும். சரிங்களா? அப்ப எக்ஸ் எஸ் டொமைன்ல இருந்தா கண்டிப்பா இன்டெகிரல் டிஎஸ்ல தான் இருக்கும். அங்க மைனஸ் போட்டிங்களா, இங்க கண்டிப்பா என்ன இருக்கும்? அப்படியே ஆப்போசிட். டைம் டொமைன்னா இங்க எஸ் டொமைன், டைம் டொமைன்னா எஸ் டொமைன், மைனஸ் எஸ்டினா பிளஸ் எஸ்டி. இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா இங்க 1/2π சரிங்களா? அப்படியே அதுக்கு இன்வர்ஸ். சரிங்களா? இங்க எல்லாம் மைனஸ்ல வருது, இங்க அப்படியே பிளஸ் வருது. ஒண்ணு ஞாபகம் போதும், அது ரெண்டு அப்படியே ஆப்போசிட் எழுதிக்கலாம். இல்ல 1/2πj தான். சரிங்களா? 1/2πj தான் வரும். ஓகேங்களா? 1/2πj. ஓகே, இது புரிஞ்சு முடியல. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஒன்னு வந்துட்டு மைனஸ், இங்க வந்து இந்த டைம் டொமைன் தான் மைனஸ், எஸ் டொமைன் தான் பிளஸ். மாத்தி எழுதுங்க. மாத்தி எழுதும் போது அப்படியே என்ன ஆகும்? ஆப்போசிட் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்தது இது கேட்பாங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். சொல்லுங்க, வேற ஞாபகம் இருக்கா?
ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஞாபகம் இருக்காப்பா? என்ன இருக்கும்? லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுப்பீங்க. என்ன இன்புட்டுக்கு? எக்ஸ் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறீங்க. அதே மாதிரி தான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு இன்புட் எக்ஸ் ஆஃப் டி இருக்கும். இதுக்கும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இது ரெண்டு ஈக்குவல் தான். பட் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும்? இ பவர் மைனஸ் சிக்மா டி. ஞாபகம் இருக்கா பாருங்க? இந்த இதுதான் கண்டிஷன். அதாவது சிக்மாங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, ஆக்சுவலா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. நல்லா கவனிங்க, எஸ்ன்னு போடுங்க. எஸ்ன்னு என்னது? சிக்மா பிளஸ் ஜே ஒமேகா. எஸ்ங்கிறது காம்ப்ளெக்ஸ். அதுல ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இமேஜினரி பார்ட் இருக்குல்ல, இந்த இமேஜினரி பார்ட் என்ன பண்றீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஒமேகா ஈக்குவல் டு 0. சரிங்களா? இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம்ல ஒமேகா 0ன்னு போட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்துடும். ஸோ இது நான் ப்ரூவ் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இதை பாத்துங்க, ரெண்டு ஈக்குவல் தான், இந்த டேர்ம் வரும். ஓகேங்களா? ஞாபகம் இருக்கா? ப்ரூஃப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு லாப்லாஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன்ல லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்? சரிங்களா? ஒரு லாப்லாஸ்ல இந்த கண்டிஷன்லாம் இருந்தாதான் அந்த லாப்லாஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். Condition for existence of Laplace transform. Condition for existence for Laplace transform. சரிங்களா? First, சரிங்களா? First, function must be absolute. Function must be, சரிங்களா, absolute integrable. சரிங்களா? Function must be absolute integrable. சரிங்களா? Dirichlet condition தான். இதுவே டைரக்டா கேட்டுருவோம் அப்படியே. அதாவது ஒரு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சிக்னல்ல லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது அந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஆன்சர் வருமா, அப்ளை பண்ண முடியுமா, எக்ஸிஸ்டன்ட் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் மஸ்ட் பி அப்சல்யூட் இன்டெகிரபிள். அந்த ஃபங்க்ஷனை நம்ம வேல்யூ இன்டெகிரேட் பண்ணும்போது சம் ஃபைனட் வேல்யூ வரும். அதான் மீன். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி மாடலஸ் இன்டு டிடி லெஸ் தென் இன்ஃபினிட்டி தான் கண்டிஷன். லெஸ் தென் இன்ஃபினிட்டி ஒரு ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் பண்ணும்போது ரெண்டுக்குமே எல்லாத்தையுமே ஒரு டீரிச்லெட் கண்டிஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, சரிங்களா, எல்லாத்தையுமே காமன் லாப்லாஸ் இசட் எல்லாத்தையுமே வரும். சரிங்களா? பொதுவா டீரிச்லெட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா லாப்லாஸ், ஏன்னா லாப்லாஸும் ஃபோரியரும் உங்களுக்கு என்னது ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? ரெண்டுமே கண்டினியூஸ் சிக்னல், ரெண்டுமே தான். சரிங்களா? எஸ் காமன் டு ஆல் டிரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? டீரிச்லெட் கண்டிஷன். ஸோ எஃப் ஆஃப் டி இன்டு டிடி லெஸ் தென் இன்ஃபினிட்டி இப்படின்னா என்ன மீனிங் தெரியுங்களா? ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு அப்சல்யூட்டா இன்டெகிரேட் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா அந்த இன்டெகிரேட் பண்ணும்போதுனா அப்சல்யூட் இன்டெகிரபிள்னா என்ன மீனிங்? வேல்யூ வரும். வேல்யூ வருதுன்னா என்ன மீனிங்? இப்போ இன்ஃபினிட்டின்னு வருதுன்னா அதை இன்டெகிரேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ அப்சல்யூட் இன்டெகிரல்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா ஃபைனட் வேல்யூ லெஸ் தென் இன்ஃபினிட்டி கண்டிப்பா ஒரு ஃபைனட் வேல்யூ வரும். அப்படி ஃபைனட் வேல்யூ வந்ததுன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அந்த கிவன் ஃபங்க்ஷனுக்கு அப்படி. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த சிக்னல் கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் சொல்றாங்கல்ல, ஃபங்க்ஷன்னா ஒரு சிக்னல் கொடுத்துருப்பாங்க. அந்த சிக்னல் ஃபங்க்ஷன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபைனட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமா சரிங்களா அண்ட் மினிமா. ஃபைனட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் மினிமா. அதாவது என்ன மேக்ஸிமம் மினிமாலாம் மேக்ஸ்ல எடுப்பேன், மேக்ஸிமா ரீச் ஆகும், மினிமம் ரீச் ஆகும். ஃபைனட் நம்பர் இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபைனட் நம்பர் அந்த சிக்னல் வந்துட்டு மேக்ஸிமம் மினிமம் அடிக்கடி போகக்கூடாது. ஃபைனட் வேல்யூ இருக்கும், ரொம்ப இன்ஃபினைட் நம்பரா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மேக்ஸ்ல பார்ப்போம், ரொம்ப இதாக போகணும். ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சு. தேர்டு, ஃபைனட் நம்பர் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஃபைனட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் சரிங்களா? ஃபார் கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம். ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன், இந்த இன்டர்வலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுல நிறைய டிஸ்கண்டினியூ இங்க விட்டு போறது. அந்த சிக்னல் அப்படியே கண்டினியூஸா இருக்கலாம். இட் மே பி ஃபைனட் நம்பர், டிஸ்கண்டினியூ வந்தாலும் கொஞ்சம் இதா இருக்கலாம். அதுக்கு நிறைய இருக்கக்கூடாது.
ஒரு given interval of timeல given interval of time என்னது ஒரு இன்டர்வல் லிமிட் கொடுத்துருக்காங்க -2 ல இருந்து +4 வரலுன்னா இந்த லிமிட் இந்த இன்டர்வல்ல -2 செகண்ட்ல இருந்து +4 இந்த இன்டர்வல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்துட்டு எப்பயுமே டிஸ்கண்டினியூ இருக்கக்கூடாது. சம் ஃபைனட் நம்பர்ல டிஸ்கண்டினியூ ஆகும். சரிங்களா? இந்த வேர்ட்ஸ் மட்டும் பாத்துங்க. இந்த வேர்ட்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுமே அட்டன் பண்ணுங்கப்பா. டிஎஸ்பினா தான் நம்ம வருவோம். மற்ற சப்ஜெக்ட்ல நம்மளே படிக்கலாம். டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்க வேணாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்க அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு. சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ். அந்த 3 ஹவர்ஸ் முடிச்சிருங்க கோர்ஸ். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மதியானம் உட்காந்து நீங்க மட்டும் படிங்க. கிளாஸஸ் நான் மறுபடியும் சொல்றேன், கிளாஸஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? நம்ம வந்துட்டு வேற கிளாஸஸ் நம்ம வேற சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு போகாதீங்க. இப்ப நீங்க படிச்சுட்டு வரும்போது இப்ப நீங்க இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு தேர்ட் பாயிண்டா இப்ப இது மாதிரி நீங்க இது ஃபுல்லாவே ரீகால் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இப்படி ரீகால் ஆகிட்டே வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு எந்த அளவு நான் அடுத்தவங்க சொல்றாங்களோ அந்த அளவுக்கு மைண்ட்ல செட் ஆகும் அப்படியே. சரிங்களா? அதுக்காக சொல்றேன். ஸோ ஃபைனட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் ஃபார் அது ஒன்றும் இல்லைப்பா ஒரு ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல இந்த -2 செகண்ட் வந்து +2 இன்டர்வல் கிவன் கொடுத்துருக்க இன்டர்வல் ஆஃப் டைம்ல இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்ப இங்க பாருங்க இங்க இப்படி கண்டினியூ போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த இடத்துல டிஸ்கண்டினியூ ஆகலாம் இப்படி. ஸோ இந்த இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா ஃபைனட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் இருக்கலாம். ரொம்ப இன்ஃபினிட்னு இருக்கக்கூடாது. எப்பயுமே டிஸ்கண்டினியூஸ். ஸோ இதெல்லாம் மேக்ஸ்ல பார்க்கலாம். இங்க வேண்டாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க அவ்வளவு. ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி லாப்லாஸ்ல டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு கிவன் ஃபங்க்ஷன் இருக்கு. அதை t - t0 இருக்கலாம் இல்ல +t0 இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் ஆஃப் டிங்கிறது ஒரு சிக்னல். ஆமா ஹரிஜனல் வெட்டியில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஹெச் ஆஃப் கூட நீங்க மேல எடுத்துக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே. டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஒரு சிக்னல் வந்துட்டு எக்ஸ் ஆஃப் டி நல்லா கவனிங்க. இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி இருக்கும் உங்களுக்கு. இது டி. இந்த சிக்னல் எக்ஸ்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா ஒரு சிக்னல் எதை பொறுத்து வேரி ஆகுதுன்னா டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப இங்க என்ன சொல்றோம்னா டி = 0 செகண்ட்ல இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப எக்ஸ் ஆஃப் டி - t0 என்ன மீனிங்? டி - t0 = 0. அப்ப டி = t0. ஸோ இப்படி இருக்கு. இது டி. இது வந்துட்டு எக்ஸ் ஆஃப் டி - t0. ஸோ அப்ப இந்த இடத்துல இருந்து சரிங்களா இந்த t0 இங்க தானே இதோட மேக்னிட்யூட் என்ன இருக்கும் 1னா இப்படி இங்க இருந்து இப்படி போயிருக்கும். சரிங்களா? அதான். அப்ப இங்க என்ன போறோம் இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த கிவன் டைம் ஷிஃப்டிங் ஃபங்க்ஷன். டைம் ஷிஃப்டிங் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஏதாவது சொல்ல முடியுமா? எக்ஸ் அதனால வரீங்க எக்ஸ் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் எஸ். எக்ஸ் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் எடுத்தீங்கன்னா டைம் டொமைன் இருக்குது எஸ் டொமைன் மாறிடும். நெக்ஸ்ட் -t0க்கு லாப்லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் லாப்லாஸ்னாவே e⁻−s அது மாதிரி போடுங்க. இங்க -t0 e⁻s போட்டுங்க. இங்க -t0 அப்படியே -t0 போடுங்க. சப்போஸ் இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் t0. சரிங்களா? சம் டைரக்டாவே கேட்கலாம். இதுக்கு லாப்லாஸ் எடுங்க என்ன வரும்? லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் எடுத்தா எக்ஸ் ஆஃப் எஸ் பிளஸ் t0 e⁻s போட்டுங்க. பிளஸ் t0 இங்க பிளஸ் போட்டு t0 போட்டுங்க. அவ்வளவுதான். அப்போ ஒரு சம் கேக்குறாங்க எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 3 இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுங்க. வாட் இஸ் அவுட்புட் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க போயிட்டு இன்டகிரேஷன் அதெல்லாம் தேவை. எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 3 அப்ப இங்க என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் டிக்கு வந்துட்டு லாப்லாஸ் எடுத்தா எக்ஸ் ஆஃப் எஸ். சரிங்களா? பிளஸ் 3க்கு லாப்லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா t0 தானே இருக்கு. ஸோ e⁻s போடுறீங்களா? இங்க பிளஸ் 3 ஆர் 3s s3 போட்டுக்கலாம். இல்லைன்னா என்னது +3s. இது ஆன்சர். ஓகேவா? ஸோ டைரக்டா அடுத்தது ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி.
ROC தான் இம்பார்ட்டன்ட் மேக்ஸிமம் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் இதெல்லாம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸ். டைமும் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு? டைமும் ஃப்ரீக்வன்சியும் எப்படி இருக்கும் ஜென்ரலா? ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இல்ல டைரக்ட்லி ப்ரொபோஷனலா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் இது எழுதுறேன், அப்புறமேட்டு சொல்றேன். S0 சரி e பவர் S0 e பவர் S0 into t x of t equal to x of s minus S0. சரிங்களா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னு சொல்றேன், இங்க பாருங்களேன். இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? இந்த இடத்துல டைம் டொமைன் இருக்கு, இங்க என்ன இருக்கு? எஸ் டொமைன் இருக்கு. இது ரெண்டு ஆப்போசிட். இது டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, இது ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. அப்ப இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி டி இருக்கு. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். இங்க பாருங்க எக்ஸ் ஆஃப் அங்க டி சாரி டி மைனஸ் டி நாட் இருக்கா? டி மைனஸ் டி நாட் இருக்கா? இங்க என்ன இருக்கு? எஸ் மைனஸ் எஸ் நாட். இங்க லாப்லாஸ் எடுத்தா இப்படி கிடைக்குதா? இது இன்வர்ஸ் லாப்லாஸ் இப்படி எடுக்கிறேன். உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன், இன்வர்ஸ் லாப்லாஸ். அப்ப இன்வர்ஸ் எஸ்ல இருந்து என்ன மாறும்? எக்ஸ் டொமைன். எக்ஸ் ஆஃப் எஸ்க்கு இன்வர்ஸ் இருக்குன்னா எக்ஸ் ஆஃப் டி. இங்க அப்படி என்ன இருக்கு? எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு இருக்கு. இங்க இ பவர் மைனஸ் எஸ் டி நாட் இருக்கு, இங்க இ பவர் பிளஸ் எஸ் நாட் டி நாட். அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இங்க ஃப்ரீக்வன்சி தான் இங்க எஸ் டொமைன்ல இருக்கும். எக்ஸ் ஆஃப் எஸ் இன்வர்ஸ் எதுனா எக்ஸ் ஆஃப் டி. இங்க மைனஸ் எஸ் நாட் இருக்கா? இந்த சைடுல இன்வர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா லாப்லாஸ்னா அப்படியே வரும். இன்வர்ஸ்னா இதுக்கு அப்படியே இன்வர்ஸ். மைனஸ்னா என்ன வரும்? பிளஸ். பிளஸ் இருந்ததுன்னா மைனஸ் இன்வர்ஸ். சரிங்களா? ஸோ அப்ப இதுதான். ஸோ இது மாதிரி சம் கொடுக்கலாம் டைரக்டா. கொடுத்துட்டு இங்க என்ன ஆன்சர் வரும், இல்லை இங்க இது கொடுத்துட்டு இது என்ன ஆன்சர் வரும் அப்படி கேட்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி. டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி சரிங்களா? டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. சரிங்களா? உங்களுக்கே தெரியும், எக்ஸ் ஆஃப் டி லாப்லாஸ் எடுத்தா எக்ஸ் ஆஃப் எஸ், எக்ஸ் ஆஃப் டி லாப்லாஸ் எடுத்தா எக்ஸ் ஆஃப் எஸ். மைனஸ் இருக்கா? மைனஸ். ஸோ எக்ஸ் ஆஃப் மைனஸ் டிக்கு டைம் ரிவர்ஸ்ல எக்ஸ் ஆஃப் டி எக்ஸ் ஆஃப் மைனஸ் டியா? எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. அப்ப எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி லாப்லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? எக்ஸ் ஆஃப் டி எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் எஸ், மைனஸ்னா மைனஸ். ஓகேங்களா? அடுத்தது டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி லாப்ல எக்ஸ் ஆஃப் எஸ்னு வரும். கரெக்டுங்களா? அப்ப ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஏடி இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இதுக்கு லாப்லாஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? எஸ், வெரி குட். 1 டிவைட் பை மாடுலஸ் ஏ. சரிங்களா? நல்லா கவனிங்க. எக்ஸ் ஆஃப் டிக்கு லாப்லாஸ் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் எஸ். முன்னால ஒரு ஏ இருக்கு, அதுதான் இங்க நான் மாடுலஸ் ஏன்னு போட்டிருக்கேன். இங்கேயும் ஏன்னு வரும். சரிங்களா? அப்ப இது மாதிரி எக்ஸ் ஆஃப் டிக்கு முன்னால ஏதாவது வேல்யூ 2ஓ இல்ல 3ஓ இது மாதிரி இருக்கு அப்படின்னா இதுதான் ஸ்கேலிங். சரிங்களா? ஸ்கேலிங் என்னது? 1 டிவைட் பை மாடுலஸ் 2. எப்பயுமே மாடுலஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா நெகட்டிவ் சைனே வராது, அதனால அதுக்காக மாடுலஸ். அப்ப எக்ஸ் ஆஃப் எஸ் பை 2 இது ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி. ஸோ இது வரல இருக்கட்டும். சரிங்களா? நாளைக்கு வந்துட்டு ரிமைனிங் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே இங்க பாருங்க, காலையில போட்டுடலாம். இப்ப மார்னிங் போடலாம்னு வச்சுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்லைடு காமிக்கிறேன். இப்ப வந்துட்டு அங்க டிஸ்கஷன்லாம் ஸ்ட்ரென்த் நிறைய வராங்களா? ஃபுல்லா மார்னிங் கூட போட்டு முடிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம். சரி, அதை டிஸ்டர்ப் பண்ணணும் மேக்சிமம். சரிங்களா? நம்ம இந்த டைம்க்கே போடலாமா ஷெட்யூல? ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இந்த டைமிங் கரெக்டா இருக்கா உங்களுக்கு? கன்வீனியன்ட்டா இருக்கா எப்பயுமே? ஓ, 45 மெம்பர்ஸ் வரும். புரியல என்ன கேம்? ஆஹா, இதே டைம். ஓகே.
ஆமா ஆமா, ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு டைம் ஸ்கேலிங் இஸ் நாட் அப்ளிகபிள், அதுக்கு எடுக்கக்கூடாது. ஆமா சரிங்களா. ஓஹோ சரி 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 சரி, ஓகேப்பா ஓகே. சரி ஓகே. சரி நல்லா படிங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நான் மதியானத்துக்குள்ள முடிச்சிடுறேன் சரிங்களா. ஓகே ஓகே. ஃபேமிலில இருக்கு. ஓகே புரியுது புரியுது. சரி பார்த்துக்கலாம், போக போக நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொடுத்துருப்போம், அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா. அதெல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க, அதுக்கு நான் ரெடி பண்றேன் சரிங்களா. இதுல ஒருத்தர் கூட என்னது இது வச்சிருந்தாரு, என்னது ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு நம்மளுடைய கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஒருத்தர் வச்சிருந்தாரு சரிங்களா. நேத்து அனுப்பிச்சிருந்தாரு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க, நான் கூட வச்சது இல்ல சரிங்களா. பட் அவரு வச்சிருக்காரு, பரவாயில்ல. இன்னும் பிரமி எவ்வளவு நாள் என்ன ஒரு இன்னும் ஒரு 1 வீக் எனக்கு நினைக்கிறேன். எனக்கு தெரியலப்பா, நான் தான் சொல்றேன்னு, அதுக்கு எனக்கு இதுக்கு தெரியல எனக்கு. அதனாலதான் உங்களுக்கு கேக்குறேன் நான். ஓகேங்களா, அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன், எத்தனை பேர் வராங்க, என்ன உங்களுக்கு கன்வீனியன்ட் எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படின்னு. ஓகே ஓகே, நீங்க மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே ஓகே. 900 பிளஸ் ஆஹா சரி சரி. அது நியூ பேட்ச் ஃபார் 20. இந்த இதுக்கு A1 A2 A3 A4 போட்டிருக்காங்க சரிங்களா. சிவிலுக்கு தான் அது கோர்ஸ், இட்ஸ் நாட் ட்ரிபிள். ஓகே ஓகேப்பா, நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகேப்பா, இந்த கிளாஸ் புரிஞ்சுதா? இன்னைக்கு கிளாஸ் டிஎஸ்பி இன்னும் ஒரு கிளாஸ்ல முடிச்சுவோம் கிட்டத்தட்ட. ஃபில்டர் ஆல்மோஸ்ட் நாளைக்கு முடிச்சுட்டு பாருங்க, 2-3 டேஸ்ல முடிச்சிடலாம் டிஎஸ்பி ஃபுல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி. கரெக்டா 2-3 டேஸ். பன்னீர்செல்வம் இருக்கீங்களா? இருக்கீங்களா போயிட்டீங்க நந்தில இருக்கீங்களா? எப்படிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியுதா? டிஎஸ்பி நீங்க ரொம்ப இதா இருந்தீங்க, இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடியுதா உங்களுக்கு? நீங்க கேக்குறேன் உங்களுக்கு. ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. 3 months எடுத்தேன் டிஎஸ்பி, அதான் சொல்றேன் 3 daysல முடிச்சிடறாங்கிறீங்களா. ஆனா எல்லா கான்செப்டும் சொல்லிட்டேன்ல, டிஎஸ்பில எல்லா கான்செப்டும் சொல்லியாச்சுல, மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியாச்சுல, எல்லா கொஸ்டினுமே. கரெக்ட் தானே? ரைட். சோ அப்படியே முடிக்கலாம், ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்போம்ல, அப்படியே முடிக்கலாம் இப்படியும் முடிக்கலாம் சரிங்களா. ஓகே ஓகே. ஓ பிரதீப் அவங்களும் இருக்கீங்க, ரைட். நான் என்னைக்குமே அந்த இன்ஸ்டியூட்டையும் குறை சொல்ல மாட்டேன்னா நீங்க அதனாலதான் எனக்கு அது கண்டிப்பா நினைச்சு பார்ப்பேன் சரிங்களா. பவர் சிக்னல் எனர்ஜி சிக்னல் பார்க்கலாம்ப்பா சரிங்களா, எம்சிக்யூ அதுல பார்க்கும்போது பார்ப்போம் கண்டிப்பா சரிங்களா. ரைட். ஓகேப்பா ஓகே ஓகே. போடுறது நீங்க தான் போடணும் சரிங்களா. மோட்டிவேஷன் கிளாஸ் சண்டே போடுவோமா? சண்டே ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் போடுவோம், ஃப்ரீயா இருக்கும் நைட் டைம்ல பார்த்து சரிங்களா. ஸ்லைடு திரும்ப காமிட்டா சரி, இதுல இருந்து 99.99% 0ல இருந்து 99.99% வந்துட்டீங்களா? அது எப்படி ஒரு கிளாஸ்ல அப்படி வந்துருச்சு? இப்ப ரிவிஷன் பண்ணும் போது சில விஷயம் மறந்து இருந்தது தானே உங்களுக்கு ஜென்ரலா, டிஎஸ்பி இருக்கட்டும் எந்த சப்ஜெக்ட் இருந்தா. இப்ப நீங்க ஒரு இந்த 2 month கண்டிப்பா தாக்கு பிடிக்கும் கண்டிப்பா, கரெக்ட் தானே? நீங்க எடுத்து பார்க்கும் போது 1 or 2 daysல நீங்க ரிவிஷன் பண்ணிடலாம். நீங்க அதுக்கு ரிலவெண்டான அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு கண்டிப்பா எல்லாமே கரெக்டா என்எல்சி எக்ஸாம்ல டிஎஸ்பி. ஓகே ஓகே. இல்ல அதான் சொல்றேன், உங்களுக்கு வந்து இப்ப ஒரு உங்களுக்கு இன்னும் கான்பிடன்ட் வந்துடும். என்ன அப்படின்னா, ஒரு 1 or 2 daysல நீங்க எடுக்க முடியும்னா நம்மளால படிச்சிட முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு இது.
சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஓகே. அது சொல்லிட்டா பேரலல் பிரான்ச்சுக்கு. பேரலல் பிரான்ச்சுக்கு சர்க்யூட் தியரில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டவுட்னாங்க. அது டவுட்னா இருங்க, வெயிட் பண்ணுங்க. அத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த 2 மந்த்ஸ் முடிச்சுட்டு தான் ரொம்பவும் புகழக்கூடாது. சீக்கிரம் அப்புறம் இதாயிடுவாங்க. சரிங்களா? ரொம்பவும் புகழ்ந்தோம்னாலும் சரிங்களா? அப்புறம் பிரிண்டிங் மிஸ்டேக்லாம் இல்லப்பா. நான் அதுக்கு ரீசன் சொல்றேன் உங்களுக்கு. இந்த 2 மந்த்ஸ் முடிச்சுட்டு நீங்க அதுக்குள்ள எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க போயிடணும். சரிங்களா? நானும் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். அதான் என்னுடைய ஆசை. சரிங்களா? ஒரு கோர்ஸ் அகாடமி வந்துட்டு இப்ப ஜூம் ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அத முடிச்சுட்டு சேலத்துல. சரிங்களா? அப்படியா? சரி பார்க்கலாம். ஓப்பனிங் தான் அது. நீங்களும் அதுக்குள்ள இபி எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்துடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நல்லா நானும் கொண்டு போகணும். சரிங்களா? அதுதான் என்னுடைய ஆசை. ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க. கண்டிப்பாப்பா. ஃபங்க்ஷன்னா உங்க ஃபங்க்ஷனே நீங்க பிளேஸ் ஆனீங்கன்னா அந்த ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எல்லாருமே அங்க உங்க அப்பா, அம்மா, பேரண்ட்ஸ் எல்லாமே வர வச்சு அங்கதான் இது சீல்டு குடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு ஞாபகார்த்தமா ஏதாவது ஒண்ணு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க சரிங்களா? நான் எந்த காலேஜ்ல படிச்சேன்னா, நான் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சியில படிச்சேன். பிஇ வந்துட்டு முத்தாயம்மல்ல படிச்சேன். எம்இ வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங். ஓகேப்பா. சரிங்களா? ரைட். நான் 12th முடிச்சு கவுன்சிலிங் போடல. ஆக்சுவலா மெடிக்கலுக்கு நான் யோசிச்சேன். பட் அது கொஞ்சம் இதாயிடுச்சு. என்ட்ரன்ஸ் இருக்கும்ல அப்பலாம் 2003ல. சரி ரைட். இப்ப என்னது? இப்ப ஃபர்ஸ்ட் இது. அப்படியா? சரி. டான்செட்லயா? டான்செட்ல வந்துட்டு ஒரு இப்பெல்லாம் எல்லாம் மாறிடுச்சுப்பா. 30 மார்க் 25 இப்படி கிடைச்சா கூட எடுக்குது. சீட்ல எம்இல யாரும் படிக்கிறது இல்லைல்ல. அதனால எனக்கு ரொம்ப சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் அது மாறிடுச்சு. ஃபீல்டு மாறிடுச்சு. அந்த ஃபீல்டு மாறினால தான் நான் டீச்சிங் வந்து மாட்டேது. உங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஒரு அமைப்பு இருக்க மாட்டேது கட்டத்துல. ஜாதகம் கட்டத்துல அப்படி இருக்க மாட்டேது. சரி ரைட்டு. ஃபர்ஸ்ட் இது என்ன சொன்னீங்க? ஓகே ஓகே. நானே அதனால எலக்ட்ரிக்கல் சயின்ஸ்னு இருக்கும் அப்படின்ட்டு எடுத்தேன். பிசிக்ஸ் இதெல்லாம். சரி ரைட். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னது? இப்ப ஐடி குடுத்துடலாமாப்பா? ஐடி எதுக்கு நானு இப்ப நிறைய பேர் யார் வராங்க என்னன்னே தெரிய மாட்டேது. சரிங்களா? மணி கட்டினவங்களுக்கும் மணி கட்டாத ஒரு இது இருக்காது. நல்லா இருக்காது. சரிங்களா? அப்ப வந்துட்டு ஐடி வந்துட்டு நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அங்க போகும்போது மாத்திட்டு போது அத சிரமமா பார்க்க மாட்டீங்களா? கரெக்ட்டா வந்துருவீங்களா? அது மாரி ஐடிய குடுத்துருவோமா? ஐடி குடுத்துருக்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா? இப்ப நெறைய பேர் பாருங்க அந்த ஐடில வரீங்க. அப்புறம் இங்க இருந்து அதுக்கு போகும்போது அங்க போய் நல்லா இருக்காது. அதுக்கு தான் கேட்கிறேன் உங்கள. எல்லாருமே யூனிஃபார்ம் ஐடியிலே வந்துடுறீங்களா? அதான் சொல்றேன். இப்ப பாருங்க எனக்கு பிரச்சனை இல்ல. அங்க போனா அது ஒரு மாரி நல்லா இருக்காதுன்னு யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அதனால ஐடி நீங்க மாத்திக்குவீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் பொறுமையா மாத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிடுவீங்களா? அதே மாரி இங்க வரும்போதும் அதே மாரி தான். ஏன்னா அவங்கவங்க ஐடி இருந்தா தான் அது ஒரு கொஞ்சம் அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வரும். நல்லா இன்னும் ஒரு இதா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்பதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா நெறைய பேரு அப்படியே வந்தா அப்புறம் உங்களுக்கு நீங்க அமௌண்ட் பே பண்ணி எஃபோர்ட் போடுறதுக்கு என்ன அது யூஸ் இல்லாத இருக்கும். நல்லா இருக்காது அது. சரிங்களா? ரைட். ஆன்லைன் டெஸ்ட் டிஸ்கஷன் உங்களுக்கு மட்டும் தான். சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட் டிஸ்கஷன் உங்களுக்கு மட்டும் தான். இந்த 3 குரூப் மட்டும் தான். சும்மா நேத்து டெமோ டெஸ்ட் டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதனால அதுல போட்டு விட்டேன். ரிவிஷன் குரூப். சரிங்களா? ஏன்னா அப்பதானே உங்களுக்கு தெரியும். அதனால. ஓகே. ஐடியா வச்சே வந்துரலாம். உள்ள வந்துட்டு இங்க பிரச்சனை இல்லப்பா. அதே மாரி டெஸ்ட் வச்சா யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம். சரிங்களா?
டெஸ்ட் வச்சா யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம் சரிங்களா. ஏன்னா நீங்க பே பண்ணவங்களுக்கு தனியா குரூப் போடுவீங்களா? புரியலப்பா என்னன்னு. அப்படிலாம் இல்லப்பா. பே பண்ணவங்களுக்கு இல்ல. இப்ப நீங்க இருக்கிறீங்களா 3 குரூப்ல சரிங்களா? அவங்களுக்கு ஈசி குரூப், ட்ரிபிள் பாய்ஸ், கேர்ள்ஸ் இருக்கீங்களா? அவங்களுக்கு மட்டும் தான் இது பணங்க. நீங்க தான் பொறுமையா நான் தான் சொல்றேன். பிப்ரவரி 20 கட்டுங்க. கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். குரூப்ல அந்த போலிங்கு, அந்த இது ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இது எல்லாமே. எல்லாத்துக்கும் பண்ண முடியாதுல்ல. அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்னது? என் காம்படிஷன் வரும்போது அப்படி பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? ரைட். நல்லா படிங்க. சப்போர்ட் பண்றேன். கண்டிப்பா நேம் வந்துட்டு நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க வின் பண்ணீங்க. இன்னும் நான் இன்னும் முடிக்கல. முடிக்காத கேட்கக்கூடாது. ஜஸ்ட் இங்க முடிச்சுட்டு அப்படின்னா சரிங்களா? நம்ம நேம் பல்கா போகணும். சரிங்களா? 100 பேர்னா 100 பேரும் போஸ்டிங் வாங்கணும். இங்க படிச்சோம் அப்படியே அந்த ஒரு இதுல அப்படியே வரணும். அப்படியே ஒரு ஃபயரா வரணும். அதான் நான் எதிர்பார்க்கிறேன் இப்ப. சரிங்களா? பல்கா வரணும். எடுத்ததுமே பல்கா வரணும். சரி ரைட். இப்ப என்ன பார்க்கலாம்? இப்ப என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தோம். என்னப்பா பார்த்தோம்? கம்பல் பண்ணல சொல்றேன். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பேரலல் பெஞ்ச்ல அந்த கொஸ்டின் என்னது? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கொஸ்டின் ஒரு நிமிஷம் இருங்க. பேசிட்டே இருந்துரும் அப்படிதான். ஓகேங்களா? எங்கிருந்து போனாலும் நம்ம விட மாட்டேங்கிறோம் அந்த இது அப்படிதானே. எஃபோர்ட் கொடுக்கறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும்பா சரிங்களா. அதனால நீங்க எங்க போனாலுமே நல்லா ஒர்க் பண்ற இடத்துலயும் சரிங்களா ஒரு ஹையர் அத்தாரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் வயசுக்கு மரியாதை கொடுங்க ஃபர்ஸ்ட் என்னைக்குமே சரிங்களா. அதான் சொல்லுவேன். எங்க ஸ்டூடெண்ட்ஸுமே அதான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கும் பணம் இருந்திருந்தா மேபி படிச்சிருக்கலாம்ல. கரெக்ட் தானே. பணம் இருந்திருந்தா அவங்களும் என்னது படிச்சிருக்கலாம். நாலேஜ் இருக்கும் எல்லாமே இருக்கும். பட் பணம் இல்லாதனால படிச்சிருக்க மாட்டாங்க அவ்வளவுதான். கரெக்டுங்களா. அதனால ஃபர்ஸ்ட் வயசுக்கு மரியாதை இருக்கணும். அப்புறம் தான் படிப்பு, பணம் இது எல்லாமே. ஒரு நிமிஷம் கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குன்னா parallel resistive circuit சரிங்களா. parallel resistive circuit ஆப்ரேட்டிங் ஏ பிரான்ச் ஆப்ரேட்டிங் கொடுத்துட்டுனா அது வந்துட்டு ஓப்பனிங் கொஸ்டின் ஓப்பனிங் ஏ பிரான்ச் ஆக்சுவலா ஆப்ரேட்டிங் இருந்துச்சு. அப்ப கிரேஸ் மார்க் வச்சுங்க. ஓப்பனிங் ஏ பிரான்ச் ரிசல்ட் இன் உங்களுக்கே தெரியும் ஒரு 2 ரெசிஸ்டர் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படியா. சரி சரி சரி. அது மாறும் போது அப்படி சரி ஓகே ஓகே. இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இது ஒரு 1 ஓம் இது ஒரு 1 ஓம். என்ன சொல்றாங்கன்னா பேரலல் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் இருக்கு. ஓப்பனிங் எ பிரான்ச் ரிசல்ட். இதுல ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆயிடுது. இதுதான் ஒரு பிரான்ச் இது ஓப்பன் ஆயிடுது. அப்ப என்ன இருக்கும்? உங்களுக்கு 2 இருக்கும்போது 1 into 1 1 plus 1 அப்ப 0.5 வந்திருக்கும். கரெக்டா. இப்போ ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது ஒன்னே ஒன்று தான் இருக்கும். அப்ப அது 1 ஓம். அப்ப ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆகிறதுனால பேரலல் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ல டோட்டல் ரெசிஸ்டிவ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகுது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது 0.5ல இருந்து 1 ஓம்னு. சரிங்களா. ரைட் ஓகே ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் டிக்ரீஸ் இன் டோட்டல் பவர். உங்களுக்கே தெரியும் பேரலல் அப்படின்னா டோட்டல் பவர் இங்க என்னது இதுல P1 இது P2. ஸோ P1 plus P2 மாத்தி போட்டுறாதீங்க சீரியஸுக்கு. அப்ப இது கட் ஆயிடும். இதுதான் பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டோமா இது 0. அப்ப இது மட்டும் தான் இருக்கும். இது ஒரு 5 வாட்ஸ் இது ஒரு 5 வாட்ஸ். அப்ப இது கட் ஆயிடுச்சுன்னா 10 வாட்ஸ் கன்சியூம் பண்ணிச்சு ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் 5 வாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப பவரும் டிக்ரீஸ் இன் டோட்டல் பவர் அதுவும் கம்மியா இருக்கு. பி கரெக்ட். நோ சேஞ்ச் இன் டோட்டல் வோல்டேஜ் அண்ட் பிரான்ச் வோல்டேஜ் கரெக்ட் தான். டோட்டல் வோல்டேஜ் இது டோட்டல் வோல்டேஜ் இது ஏதாவது சேஞ்ச் ஆக போதா இல்ல. பிரான்ச் வோல்டேஜ் இதை ரிமூவ் பண்ணாலும் என்னது இதுல போகக்கூடிய பிரான்ச் வோல்டேஜ் ஏதாவது சேஞ்ச் ஆக போதா. ஏன்னா இது பேரலல் சர்க்யூட். ஸோ அப்ப இங்க என்ன இருக்குதோ இதை கட் பண்ணாலுமே இங்க என்ன வோல்டேஜ் இருக்கோ அது ஃபுல்லா இங்க தான் ட்ராப் ஆக போகுது. அப்போ வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம். அப்போ ஆல் ஆஃப் தி சரிங்களா. ஓகே. ஸோ ரிமைனிங் நாளைக்கு பார்ப்போம். சரி ரைட். சரி ஓகேப்பா. பார்ப்போம். ரிமைனிங் நாளைக்கு பார்ப்போம். சரிப்பா தேங்க்யூ. சென்ட் மீட்டிங் கொடுத்துட்றேன். ஓகே.